For our meditation this morning, please turn your Bibles with me to 2 Samuel chapter 7 and verse 18. இன்றைக்கு நம்முடைய காலை வேளையுடைய வேத தியானத்துக்காக 2 சாமுவேலுடைய புத்தகம் 7ஆம் அதிகாரத்துடைய 18ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Then went King David in and sat before the Lord, and he said, Who am I, O Lord God, and what is my house that thou hast brought me hitherto? அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். Now please turn your Bibles with me to 1 Chronicles chapter 29 and verse 23. அப்படியே உங்களுடைய வேதாகமத்தை 1 நாளாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்துடைய 23ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். Then Solomon sat on the throne of the Lord as king instead of David his father, and prospered, and all Israel obeyed him. அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்து பாக்கியசாலியாயிருந்தான். இஸ்ரவேல் எல்லோரும் அவனுக்கு கீழ்ப்படித்திருந்தார்கள். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. We read 2 passages this morning. இந்த காலை வேளையிலே 2 வேத பகுதிகளை நாம் வாசித்தோம். One was about David, the other was about Solomon. ஒன்று தாவீதை குறித்தது, அடுத்தது சாலமோனை குறித்தது. Both of them talk about 2 generations. இவர்கள் 2 பேருமே 2 தலைமுறையை சார்ந்தவர்கள். David came to the throne in the same way his son came to the throne in his place. அந்த தாவீதுக்கு ராஜனுடைய சிங்காசனம் கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்பதாக அந்த இடத்திலே அவனுடைய குமாரனாகிய சாலமோன் பதவிக்கு வந்தார். But the manner in which both of them came to the throne was quite different. ஆனால் 2 பேருமே இந்த சிங்காசனமாகிய அரவணைக்கு வந்தது ஒன்று போல இருப்பதில்லை. David had to tread a very difficult and dangerous path in order to reach the throne. தாவீது இந்த ராஜ சிங்காசனத்துக்கு வருவதற்கு அவன் பல பாடுகளை பட்டு அவன் அங்கே வர வேண்டியதாக இருந்தது. In the case of David, we see that he had to go through the experience of being a shepherd, a servant, a soldier before he could actually sit on the throne. இந்த தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவன் இந்த சிங்காசனத்திலே உட்காருவதற்கு முன்பதாக ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருக்க வேண்டியிருந்தது, வேலைக்காரனாக இருக்க வேண்டியிருந்தது, யுத்த வீரனாக இருக்க வேண்டியிருந்தது. அதற்கு பின்புதான் அவனுக்கு சிங்காசனம் கிடைத்தது. He had to pass through seasons of rejection, dejection, disappointment, disagreement, enmity, jealousy. All of that he had to fight through in order to reach the throne. அவன் இப்படியாக இந்த ராஜாவுக்குரிய சிங்காசனத்திலே அமர்வதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் போராட்டங்கள் நிறைந்ததாக இருந்தது, ஏமாற்றங்கள் நிறைந்ததாக இருந்தது. எதிர்பார்த்த காரியங்கள் அவனுக்கு நடக்கவில்லை. அவனை சுற்றிலும் பொறாமை உள்ள ஜனங்கள் இருந்தார்கள். இதையெல்லாம் தாண்டித்தான் அவன் இந்த சிங்காசனத்திற்கு வந்தான். When David's life started in a pasture, Solomon's life started in a palace. பாருங்க, இந்த தாவீதை பார்த்தா அவன் ஆடு மேய்க்கிற அந்த மேய்ப்பனாகிய அவன் ஆடுகளை ஓட்டி கொண்டு போய் வயல்வெளிகளிலே புல்வெளிகளிலே மேய்க்கிறானே, அந்த இடத்தில் இருந்துதான் அவன் சிங்காசனத்துக்கு வந்தான். ஆனால் சாலமோனோ பிறக்கும் போதே அரண்மனையிலே பிறந்து சிங்காசனத்துக்கு வந்தவன். David's story starts with a staff in his hand, but Solomon's story begins with a silver spoon in his mouth. இந்த தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது மேய்ப்பனுக்குரிய அந்த கோலோடு அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. ஆனால் இங்கே சாலமோனை பார்க்கும் பொழுது ராஜகுமாரனாக வெள்ளி அங்கே ஸ்பூனோடு பிறந்தவனை போல அவன் இருக்கிறான். If you look at David, he had to go to the throne through struggles, but Solomon went to the throne in an established kingdom. இந்த தாவீது அந்த ராஜ சிங்காசனத்திற்கு வருவதற்கு முன்பாக போராடித்தான் அங்கே வந்து சேர்ந்தான். ஆனால் சாலமோனோ அவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிற சிங்காசனத்திலே போய் அமர்ந்து கொண்டான். That is why in Genesis chapter 49 and verse 26 the Bible says, ஆதியாகமம் 49:26 வேதம் சொல்லுகிறது, the blessings of thy father
has prevailed above the blessings of my progenitors. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கும் மேற்பட்டதாய் இருந்தது. Everyone's blessing is not the same. நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் ஒன்று போல இருப்பதில்லை. My father's way of being blessed is not the way I am blessed today. என்னுடைய தகப்பனார் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாரோ அதே போன்ற ஆசீர்வாதம் இப்பொழுது எனக்கு இல்லை. My father's testimony is a very thrilling testimony. என்னுடைய தகப்பனாருடைய சாட்சியை கேட்டால் அது உண்மையாகவே பெரிய ஒரு சாட்சி. He would say at the age of 13 he was pulling rice carts and carrying rice bags. 13 வயதிலே அவர் அரிசி மூட்டைகளை சுமந்து கொண்டு அந்த வண்டில எல்லாம் இழுத்து கொண்டு போனதெல்லாம் அவர் சாட்சியாக சொல்லி இருக்கிறார். I don't have a testimony like that. எனக்கு அப்படிப்பட்ட சாட்சி இல்லை. I also went by the Avadi road when I was 13 years old. எனக்கும் 13 வயசு இருக்கும்போது நானும் ஆவடி ரோட்ல தான் போனேன். But I was going to school, English medium school, when I was 13 years old. ஆனா அங்கே ஆங்கில பள்ளிக்கூடத்துக்கு போனேன். 13 வயசுல படிக்கிறதுக்கு இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடத்துக்கு போனேன். God has blessed my father and God has blessed me also. என்னுடைய தகப்பனாரை ஆசீர்வதித்த அதே தேவன் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார். God can bless different people in different levels. ஆண்டவராகிய தேவன் மக்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது ஒவ்வொரு வேளையிலே ஒவ்வொரு விதமாக அவர் ஆசீர்வதிக்கிறார். Sometimes the level of blessing actually changes with generations. தலைமுறைகள் கடந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தலைமுறையும் தேவன் ஆசீர்வதிக்கிற நிலை வித்தியாசமாக இருக்கிறது. But the God who blesses us is the same. ஆனால் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒரே தேவனாகவே இருக்கிறார். ஹalleluya. This morning I am going to bring up a sermon on the title Handling Undeserved Blessings of God in Life. இன்றைக்கு காலையில் என்னுடைய செய்தி தகுதி இல்லாத நமக்கு தேவன் ஆசீர்வாதங்களை தரும் பொழுது அதை நாம் எப்படி கையாள வேண்டும். This morning I am going to bring 3 strange ways God can bless us. தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற 3 வித்தியாசமான வழிகளை குறித்தும் நான் பேச போகிறேன். Number 1. முதலாவது Luke chapter 15 verse 11 to 12. லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 இலிருந்து 12 வரை உள்ள வசனங்கள். And he said, a certain man had 2 sons, and the younger of them said to his father, Father, give me the portion of goods that falls to me. And he divided unto them his living. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Thought number 1. முதலாவது காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். The first manner how God blesses some people is the way of giving them a portion of their father's blessing. முதலாவது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களிலே முதலாவது அவர்களுடைய தகப்பனார் அல்லது அவருடைய சொந்தமாக அவர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதமான பங்கு. This is what I would call the blessing in terms of legal means, in terms of lawful means. இதை சட்டபூர்வமாக அவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்று நான் சொல்லுவேன். Just because you are born to a particular father, all their property, all their wealth automatically transfers to you as an inheritance without you taking any effort for it. ஒரு குறிக்கப்பட்ட தகப்பனுக்கு நீங்கள் பிள்ளையாய் பிறந்ததனாலே அந்த தகப்பனுடைய சொத்துக்கு வாரிசுதாரராக நீங்கள் இருக்கிறதுனாலே எந்த விதமான சுய முயற்சியும் இல்லாதபடி, நீங்கள் செய்கிற எந்த முயற்சியும் இல்லாதபடி அந்த சொத்து அல்லது அந்த ஆசீர்வாதம், அந்த பங்கு உங்களுக்கு வருகிறது. That is how this boy received the share of his blessing. நாம் வாசித்த இந்த உவமையிலும் கூட இப்படித்தான் அந்த இளைய குமாரன் தன்னுடைய ஆஸ்தியினுடைய பங்கை பெற்றுக்கொண்டார். A rich father has 2 sons. அங்கே ஒரு ஐஸ்வர்யமான தகப்பன் இருந்தால் அவருக்கு 2 பிள்ளைகள். And the son very well knows father's property is for both of us. அந்த பிள்ளைக்கு நன்றாய் தெரியும் இந்த அப்பாவுடைய சொத்து இந்த 2 பிள்ளைகளாகிய நமக்கு தான். So he comes with boldness and courage and demands his right and says, divide the property, divide my share and give mine. அதனாலே தான் அவன் தைரியமாக தகப்பனிடத்திலே வந்து அந்த ஆஸ்தியை நீர் எனக்கு பிரித்து என்னுடைய பங்கை கொடுத்து விடும் என்று கேட்கிறான். And the father did not fight with him,
did not argue with him, did not question him, did not deny him his request. இந்த பையன் வந்து இப்படி கேட்ட பொழுது அவனுடைய வேண்டுகோளை அவனுடைய தகப்பனார் கோபமாக எதுவும் சொல்லவில்லை, நிராகரிக்கவில்லை, அதை எதிர்த்து அவர் பேசவும் இல்லை. Now you look at all this, it's very interesting, and this is how some people can be blessed. நீங்கள் இதை கவனித்து பார்த்தால் நம்மில் சிலரை தேவன் இப்படித்தான் ஆசீர்வதிக்கிறார். I will show you one more incident also. நான் இன்னொரு பகுதியை கூட உங்களுக்கு காண்பிக்கிறேன். If you come to Genesis chapter 25 and verse 34. ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 34வது வசனத்தை பார்ப்பீர்களானால், there you see the man by the name of Esau who was blessed by his father by his birth. இந்த ஏசா என்று சொல்லுகிற அந்த மனிதனை பார்க்கிறோம். அந்த ஏசா தன்னுடைய தகப்பனுடைய சொத்துக்கு உரியவனான ஆசீர்வாதத்துக்கு உடையவனாய் இருக்கிறான். The Bible says he had something called the birthright, which was legally given or transferred to the first child of the family. அங்கே வேதம் சொல்லுகிறது அவனுக்கென்று சேஷ்ட புத்திர பாகம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் தன்னுடைய தகப்பனுடைய முதலாவது மகனாக இருக்கிறதுனாலே அவனுக்கென்று ஒரு விசேஷமான பங்குள்ள ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்கிறது. In every way he is blessed more than his brother Jacob. அப்படி பார்க்கிற பொழுது அவனுடைய சகோதரனாகிய இந்த யாக்கோபை காட்டிலும் எல்லா விதத்திலும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாகத்தான் ஏசா இருக்கிறான். And he became to chance upon this blessing simply because he was born a few seconds earlier than his twin brother Jacob. இவன் இரட்டை பிள்ளைகளாக அந்த யாக்கோபோடு பிறந்திருந்தாலும் கூட இந்த யாக்கோபை காட்டிலும் சில நிமிடங்கள் சற்று முந்தி அவன் பிறந்ததினாலே இந்த சேஷ்டபுத்திர ஆசீர்வாதத்துக்கு உரியவனாக மாறிவிட்டான். I will tell you one more incident also. நான் இன்னொரு பகுதியை வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். Genesis chapter 24 verse 35 to 36. ஆதியாகமம் 24 35 36 வசனங்களை பார்த்தால், and here it is the servant of Abraham by the name of Eliezer who says, the Lord has blessed my master greatly and he has become great, and he has given him flocks and herds and silver and gold and men servants and maid servants and camels and asses. And Sarah my master's wife bare a son to my master when she was old, and unto him has he given all that he hath. இங்கே ஆபிரகாமுக்கு அங்கே ஊழியக்காரனாக இருந்த எலேயாசர் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24 35 36 வசனங்களிலே, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார், கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான பொழுது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றார், அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். Notice the last word. இந்த கடைசி பகுதியை நீங்கள் கவனித்து பாருங்கள். To him Abraham gave all that he had. தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு ஈசாக்குக்கு கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Life, can bring blessings like this sometime. நம்முடைய வாழ்க்கையிலே கூட இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு வரலாம். What the Father has, you are entitled to enjoy. உங்களுடைய தகப்பனாருக்கு என்ன சொத்துக்கள் இருக்கிறதோ அதை அனுபவிக்கிற அதிகாரம் உங்களுக்கு உண்டு. You don't have to work for it. நீங்கள் அதற்காக முயற்சி எடுத்து வேலை செய்ய வேண்டியதில்லை. You don't have to beg for it. நீங்கள் அதை தாருங்கள் என்று கெஞ்ச வேண்டியதில்லை. You don't have to demand it. அதை எப்படியாயிலும் தாருங்க என்று அடம் பிடிக்க வேண்டியதில்லை. It comes to you naturally. இது இயற்கையாகவே உங்களை வந்து சேரும். Today when young people are living lives, including myself, I am so thankful because I am also part of the blessing of my father. பாருங்க, இன்றைக்கு இளைஞர்கள் அவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், அவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கும் பொழுது அவருடைய தகப்பன்மாரை கடவுள் ஆசீர்வதித்ததனாலே, தேவன் அவர்களை ஆசீர்வதித்ததனாலே அந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் இன்றைக்கு சுதந்திரவாளிகளாய் மாறிவிட்டோம். Today, even in my youth group, I see my young people coming in very fancy bikes. இன்றைக்கு என்னுடைய அந்த வாலிபர் கூட்டங்களுக்கு வருகிற அந்த பிள்ளைகளை பார்க்கிற பொழுது அவர்களெல்லாம் நல்ல அருமையான பைக் எல்லாம் ஓட்டிட்டு வராங்க. What is your age and what are you doing? உங்க வயசு என்ன, என்னப்பா செய்றீங்கன்னு கேட்டா, first year in college. நான் இன்னும் காலேஜ் தான் படிச்சிட்டு இருக்கேன். காலேஜ்ல முதல் வருஷம் தான் இப்ப சேர்ந்திருக்கேன். சேர்ந்ததுக்கு என்னது? பைக். What about your father? உங்களுடைய தகப்பனார் யார்? When did he buy his first bike? அவர் தன்னுடைய முதலாவது பைக்கை எப்ப வாங்கினாரு? Probably when he was 35, 40, after 10 years of working
and saving money like a little sparrow, he then got a bike. அவர் 35-40 வயசு இருக்கும் பொழுது சில்லறையா காசை சேர்த்து குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து தான் அவர் தனக்குன்னு ஒரு சொந்த பைக்கை வாங்கியிருப்பார். You know, look at your parents. The dresses you are wearing today, they've never worn in their life. நீங்க இன்னைக்கு போட்டிருக்கிற ஆடைகளையும் உங்களுடைய பெற்றோருடைய காலங்களை நினைத்து பாருங்க. உங்களுடைய பெற்றோர்கள் அப்படிப்பட்ட ஆடைகளை அவருடைய காலங்களிலே போட்டிருந்தது கூட இல்லை. Never. இல்ல. Many blessings that you have today is a result of your father's overflow. It comes to you. இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிற பல ஆசீர்வாதங்கள் உங்கள் தகப்பனாரிடத்திலிருந்து வழிந்து ஓடுகிறதுனாலே நீங்கள் பெற்றுக்கொண்டது. Some of the parents have already bought the land, built the house, everything is ready, and you all know it is all for you. இன்றைக்கு எத்தனையோ பெற்றோரை பார்க்கும் பொழுது பிள்ளைகளுக்கு என்று நிலத்தை வாங்கி அவர்களுக்கு என்று வீட்டை கூட கட்டி வைத்திருக்கிறார்கள். ஏற்ற காலம் வரும்பொழுது அந்த பிள்ளைகள் அதை சுதந்திரித்துக் கொள்ள போகிறார்கள். You don't have to strain for that. இதற்காக அவங்க கஷ்டப்பட வேண்டியது கூட இல்லை. See, my father traveled in a Honda City car when he was 60 years old. எங்க அப்பா 60 வயசு ஆகும் பொழுது தான் ஹோண்டா சிட்டி கார்ல போனார். I traveled in a Honda City car when I was 30 years old. நான் 30 வயசா இருக்கும் பொழுது நான் அந்த ஹோண்டா சிட்டி கார்ல போனேன். My son travels in a Honda City car on the 3rd day of his birth. என் பையன் பிறந்து 3வது நாள்ல அதே ஹோண்டா சிட்டி கார்ல போறாரு. My father carried a mobile phone when he was 50 years old. எங்க அப்பா கையில மொபைல் போன் வரும்பொழுது அவருக்கு 50 வயசு. The son carried the phone when he was 25 years old. எனக்கு 25வது வயசு போதா என் கையில மொபைல் போன் இருந்தது. My son is born with a mobile phone. என் பையன் பிறக்கும் போதே மொபைல் போனோட தான் பிறந்தான். You look at your life, many blessings like this come to us through our parents. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை நம்ம சற்று ஆராய்ந்து பார்த்தா நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிற பல ஆசீர்வாதங்கள் நம்முடைய பெற்றோர் வழியாக நமக்கு வந்தது. The blessings we enjoy today, most of them come from our family. நம்முடைய ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய பல ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பத்தினாலே நமக்கு வந்து சேர்ந்தது. What took years for our parents to actually buy or enjoy those blessings came to us by birth. நம்முடைய பெற்றோர் எவ்வளவோ வருஷங்கள் காத்திருந்து உழைத்து சம்பாதித்த பல ஆசீர்வாதங்கள் அந்த குடும்பத்திலே நாம் பிறந்து விட்ட ஒரே காரணத்தினாலே அன்றைக்கு நமக்கு சொந்தமாய் மாறுகிறது. This is what I will call number 1, blessings that come as a portion of your parents. இதைத்தான் நான் முதலாவது உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய பெற்றோர் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தின் பங்கு. Legal, lawful, a blessing of legacy. இது சட்டபூர்வமாக வாரிசு உரிமையை நான் பெற்றிருக்கிற காரணத்தினாலே எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். But how do I handle it? That is what is more important. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்னுடைய கரத்திலே கொடுக்கும் பொழுது அதை நான் எப்படி கையாள வேண்டும், அதான் பிரச்சனை. Let's go to the 3 passages I showed you. இதுவரை நான் வாசித்த அந்த 3 வேத பகுதிகளையும் சற்று பாருங்கள். Number 1 is Luke 15. முதலாவது லூக்கா 15. There you see the father having 2 sons. அங்கே ஒரு தகப்பனார், அவருக்கு 2 குமாரர். He gives the share to his younger son because he asked for it. இந்த இளைய குமாரன் ஆஸ்தியை பிரித்து தா என்று கேட்டதனாலே தகப்பன் பிரித்து கொடுத்து விட்டார். What was the immediate aftermath? இதற்கு பின்பாக என்ன சம்பவங்கள் நடந்தது? In verse 13, 13 லூக்கா 15:13. Not many days after the younger son gathered all together and took his journey into a far country and there wasted his substance with riotous living. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். தன் ஆஸ்தின்னு தான் போட்டிருக்கல, his living, his money. அவனுக்கு சொந்தமான அந்த ஆஸ்தியை தான் அவன் அழித்து போட்டான். The father gave the blessing. தகப்பன் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். But how did the son treat the blessing? ஆனால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இந்த இளைய மகன் எப்படி கையாண்டான்? The Bible says he misused the blessing. அவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் தவறாக பயன்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. He used the hard earned money of his parents to enjoy sinful pleasures in the world. தகப்பன்
கஷ்டப்பட்டு உருவாக்கி கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ஆஸ்தியினுடைய பங்கை துன்மார்க்கமான ஜீவியத்திலே அவன் வீணாக்கி போட்டான். The elder brother explained this a little more. அவனுடைய மூத்த சகோதரன் இதை சொல்லுகிற பொழுது சற்று விரிவாக அவன் சொல்லுகிறான். If you read Luke 15 verse 30, லூக்கா 15:30 அந்த வசனங்களை நீங்கள் படிக்க முடியும். He has devoured your living with harlots or prostitutes. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன். யாரா இவரு? அப்பாவுடைய ஆஸ்தி எடுத்துட்டு போய் எங்க அழிச்சானா? வேசிகளிடம். He was spending his father's fortune on sinful, completely inhibited lifestyle. அவன் தகப்பனார் சம்பாதித்த அவன் கையிலே கொடுத்த சொத்தை துன்மார்க்கமாக உண்மையான வழிக்கு புறம்பான ஒரு வழியிலே தன்னுடைய எல்லா சொத்தையும் அழித்து போட்டான். I'll show you one more story. நான் இன்னொரு இடத்தை கூட வேதத்தில் உங்களுக்கு காண்பிக்கிறேன். If you read Genesis 25:34, ஆதியாகமம் 25:34, there you see about Jacob. It says Jacob gave Esau bread and pottage of lentils, and he did eat and drink and rose up and went his way. Thus Esau despised his birthright. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றம் கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். When the writer of Hebrews explains about this, இந்த காரியத்தை குறித்து எபிரேய நிருபத்தை ஆக்கியோன் சொல்லுகிற பொழுது, if you read in Hebrews chapter 12 verse 16 to 17, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16 இருந்து 17 வரை உள்ள வசனங்களிலே, it says, let there be any fornicator or profane person as Esau, who for one morsel of meat sold his birthright. And you know how afterward, when he would have inherited the blessing, he was rejected. For he found no place of repentance, though he sought it carefully with tears. ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாயும் இராதபடிக்கு எச்சரிக்கையாகிருங்கள். ஏனெனில் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். This is a very shocking passage. இது மிக மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு வேத பகுதி. I want to talk to young people for a moment. நான் இந்த இளைஞர்களுக்கு ஒரு நிமிடம் பேசும்படி விரும்புகிறேன். I want to talk to people who have inherited blessing from their parents. உங்களுடைய தாய் தகப்பனிடத்தில் இருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருப்பீர்களானால் உங்களை பார்த்து நான் பேச விரும்புகிறேன். See, God blessed your parents. ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய பெற்றோரை ஆசீர்வதித்தார். And God blessed our parents to such an extent they were able to leave behind a blessing for us. அவர்களை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதித்ததனாலே அவர்கள் நமக்கு சொத்தை பின்வைத்து விட்டு போனார்கள். You know, I see this in everyday life. இன்றைக்கு ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலே நான் இதை பார்க்கிறேன். The father is still in his simple shirt and dhoti. அங்கே தகப்பனாரை பார்க்கும் பொழுது இன்னும் சாதாரணமாக ஒரு வேஷ்டி சட்டையை அணிந்து கொண்டு அவர் இருக்கிறார். But you are wearing jeans and t-shirt. ஆனால் உங்களை பார்த்தா ஜீன்ஸ் டி-ஷர்ட்டும் போட்டிருக்கீங்க. The father does not even know how to operate a mobile phone. இன்றைக்கு தகப்பனாரை எடுத்து பார்த்தால் ஒரு மொபைல் போனை எப்படி இயக்குவது என்று அவருக்கு தெரியாது. But you as a 14-year-old 13-year-old are having a smartphone in your hand. ஆனால் 13-14 வயது தான் உங்களுக்கு ஆகிறது. ஆனால் உங்கள் கைகளில் ஸ்மார்ட் போன் இருக்கிறது. When your father was even 20-25 years old, he never even carried a money purse. 20-25 காலத்திலே கூட அந்த வயசிலே கூட உங்களுடைய தகப்பனாருடைய கையிலே பர்ஸ் இருந்ததில்லை. But your purse has lot of money that your father has given you. ஆனால் உங்களுடைய பர்ஸ்ல உங்களுடைய தாய் தகப்பன் கொடுத்த அதிகமான பணம் இன்னும் இருக்கிறது. You must understand that all this blessing came through your parents and by the sacrifice of your parents. உங்களுடைய பெற்றோர் தியாகம் செய்து அவர்கள் சேர்த்து வைத்து கொடுத்ததனாலே தான் இப்பொழுது உங்கள் கையிலே அந்த பணம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். Please look at the life of your mother and father. உங்களுடைய தாய் தகப்பனுடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். Many of our parents have never entered into a school that we are studying today. இன்றைக்கு நீங்களும் நானும் படித்துக் கொண்டிருக்கிற பள்ளிகளிலே நம்முடைய பெற்றோர் படிக்கவில்லை. Into the many colleges we went in,
our parents never found an admission. நீங்கள் போன எத்தனையோ காலேஜுக்குள்ள உங்களுடைய பெற்றோருக்கு அனுமதி கூட கிடைத்ததில்லை. To the many places you went for excursion, your parents have never seen them in their lifetime. நீங்கள் விடுமுறையை கழிக்கும்படியாக எக்ஸ்கர்ஷன் போறீங்களே, அந்த சுற்றுலாவுக்கு போன இடங்கள்ல பல இடங்களை உங்க பெற்றோர் பார்த்தது கூட கிடையாது. Many of your parents don't have a 3G network, they don't have a smartphone. அவர்களிடத்துல 3G நெட்வொர்க்கும் கிடையாது, ஸ்மார்ட் போனும் கிடையாது. But all that has been transferred to you. ஆனா அவை எல்லாம் உங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு வந்து உங்கள் கையில் கிடைத்தது. But how do I use it? அப்படி கிடைத்த பொழுது அதை எப்படி நீங்கள் கையாள வேண்டும்? The young man took the money that was belonging to the father, but was a share, and spent it in riotous living and spent it with prostitutes. இந்த இளையகுமாரனை பார்க்கிற பொழுது தகப்பனுடைய சொத்தை அவன் கேட்டு வாங்கினான். அதை கேட்டு வாங்கி கொண்டு போய் துன்மார்க்கமாகவும் வேசிகளோடும் செலவு பண்ணி அழித்தான். Immoral lifestyle. அவனுடைய வாழ்க்கை துன்மார்க்கமான வாழ்க்கையா இருந்தது. Look at Esau. ஏசாவை பாருங்க. He was falling for a small thing like a food and gave up his precious birthright. ஒரு வேளை சாப்பாட்டுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகமான விசேஷ பங்கை விற்றே போட்டான். If you look at the youngest son, you see that the moment he got the treasure, moment he got the money, he went away from his father. நீங்க அந்த இளையகுமாரனை கவனிச்சு பாருங்க. எப்ப அவன் கையில அந்த ஆஸ்தி வந்ததோ தகப்பனுடைய சமூகத்தை விட்டு வெளியே போயிட்டான். He said, I don't want to be with you anymore. தகப்பனோடு இனிமேல் நான் இருக்க பிரியப்படவில்லை என்று அவன் வெளியே போய் விடுகிறான். Today in some families this is the case, my friends. இன்றைக்கு சில குடும்பங்களிலே நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. You got the blessing from your father, உங்களுடைய தகப்பனிடத்திலிருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றீர்கள். but today you don't have time to talk to the father. ஆனால் தகப்பனோடு உட்கார்ந்து பேசுறதுக்கு கூட இன்னைக்கு நேரம் இல்ல. Because you are very busy with your smartphone. காரணம் என்ன? உங்களுடைய நேரம் முழுவதும் இன்னைக்கு ஸ்மார்ட் போன்ல எல்லாம் போயிட்டு இருக்கு. You got the money from your father, உங்களுடைய தகப்பனிடத்திலிருந்து பணத்தை பெற்றீர்கள். but the enjoyment we have with all the pleasures the world gives is not holy pleasures but wicked pleasures. இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய அந்த சிற்றின்ப துன்மார்க்கமான ஆசைகளுக்குள்ள மூழ்கித்தானே இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த நன்மைகள்னால Where is our life? எங்கே உங்களுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கு? Look at this. இத பாருங்க, இந்த வேத பகுதியை பாருங்க. The boy thought the moment he got the blessing, heaven dawned on him. இந்த ஆசீர்வாதத்தை இந்த பையன் கிடைச்ச உடனே ஆஹா சொர்க்கமே கையில வந்துன்னு நினைச்சான். He thought the entire future is going to be a road made of gold. இவன் நினைச்சா இனிமேல் என்னுடைய எதிர்காலம் எல்லாம் பொத்தள வீதியில நடக்கிற காரியமா தான் இருக்க போகுதுன்னு நினைச்சான். But what நினைச்சான். happened? ஆனா நடந்தது என்ன? The blessing, though it was manifold in the beginning, began to dwindle as time went by. முதலாக அது ஆசீர்வாதமாய் காணப்பட்டது, சந்தோஷமாய் காணப்பட்டது. காலங்கள் கடந்து போக போக ஒரு துக்கத்துக்குள்ளே அவன் மூழ்கி போகிறான். Slowly it began to dwindle to a trickle, very very slowly. அந்த ஆசீர்வாதம் கரைஞ்சு 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 முன்ன கடல் போல இருந்தது, அப்புறம் துளி போல மாறிச்சு. A time came when he did not even have money to eat. ஒரு காலகட்டம் வந்தது சாப்பாட்டுக்கு கூட அவனிடத்துல பணம் இல்லாத சூழ்நிலையை அவன் சந்திக்க வேண்டும். Then he said one word. அப்பொழுதுதான் அவன் ஒரு வார்த்தையை சொன்னான். Even though I inherited my father's wealth. என்னுடைய தகப்பனாருடைய ஆஸ்திக்கு நான் சொந்தக்காரனாய் இருந்தும், you know what I have done? நான் என்ன செய்து விட்டேன்? I have not only committed sin against my father, I have also committed sin against heaven. என்னுடைய தகப்பனாருக்கு விரோதமாக மாத்திரமல்ல, நான் பரலோகத்துக்கு விரோதமாகவும் குற்றம் இழைத்து விட்டேன். Or in other words, இன்னொரு வார்த்தையிலே சொன்னால், my father's wealth, my father's property, my father's blessing only incited me to live a sinful life against God. இந்த தகப்பனாரிடத்துல இருந்து வந்த இந்த சொத்து நான் இந்த உலகத்துல ஒரு பாவமான வாழ்க்கையை செய்வதற்கு என்னை தூண்டி விட்டது. Sometimes you must be very very careful, my friends. நீங்க சில வேளையில மிக மிக எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருந்தாகணும். Because sometimes too much comfort and too much of blessing can actually draw us away from God and take us towards sinful pleasures. அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதம், அளவுக்கு அதிகமாய் வருகிற பணம், அதற்காக வருகிற காரியங்கள் பாவத்துக்கு இலகுவாக நம்ம இட்டு கொண்டு போயிடும். This father's money is spent on sin.
இந்த தகப்பனாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பணத்தை பாவத்திலே அவன் செலவு பண்ணுகிறான். People are corrupted today with the wealth of the family. இன்றைக்கு குடும்பத்திலே இருந்து கிடைக்கிற செல்வத்தினாலே தங்களுடைய வாழ்க்கையை துன்மார்க்கமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறவர்கள் அநேகர். The comforts of life that God has given us free has actually drawn us away from God. தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதமான சில சௌகரியங்கள் தேவனை விட்டே இன்றைக்கு நம்மை பிரிக்கிறது. When I look at these two boys, இந்த ரெண்டு பிள்ளைகளை குறித்து நான் பார்க்கிற பொழுது, the younger son living a riotous life, இங்கே இளைய குமாரனை பார்க்கிறோம், துன்மார்க்கமான வாழ்க்கை அவன் வாழுகிறான். Asa despising his birthright. இந்த ஏசா தனக்கு உண்டான சேஷ்ட புத்திர பாகத்தை வீணடிக்கிறான். But I look at the third one. ஆனால் மூன்றாவது காரியத்தை பார்க்கிற பொழுது Isaac. அந்த ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம். Who is he? இந்த ஈசாக்கு யார்? The son of a billionaire. அவன் ஒரு செல்வ சீமானாய் இருக்கக்கூடிய ஒருவனுடைய பிள்ளை. Oh, gold and silver was plenty with Abraham. ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியும் உடைய செல்வ சீமானாய் இருந்தான். Lot of property. அவனுக்கு வேண்டியதுக்கு மேலாக ஆசீர்வாதங்களும் ஆஸ்திகளும் இருந்தது. And all the blessings were transferred to Isaac. அந்த முழு சொத்தும் அது ஈசாக்குக்குரியது. But how did Isaac maintain the blessing? ஆனால் இந்த ஆசீர்வாதம் தன்னுடைய கைகளிலே வந்த பொழுது இந்த ஈசாக்கு எப்படி நடந்து கொள்கிறார்? Very interesting. நீங்கள் கவனியுங்கள். Genesis 22:8. 22வது அதிகாரம் 8ஆம் வசனம் ஆதியாகமத்தின் புத்தகம். He says, "My son, God will provide himself a lamb for the burnt offering." So they both of them went together. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கு ஆட்டுக்குள்ளியை பார்த்துக்கொள்வார் என்றான். இருவரும் கூடி போய். Now you must listen this passage carefully. நீங்கள் இந்த வேத பகுதியை மிக அவதானமாய் கவனிக்க வேண்டும். The father says God wants to give a sacrifice. தேவனாகிய கர்த்தர் ஒரு பலி செலுத்தும்படி கேட்கிறார் என்று தகப்பனாகிய ஆபிரகாம் சொல்லுகிறார். And Isaac says, "Father, the wood is there. Where is the sacrifice?" இப்பொழுது அந்த மகனாய் இருக்கக்கூடிய ஈசாக்கு கேட்கிறான், தகன பலிக்கான கட்டைகள் இருக்கிறதே, தகன பலிக்கான பலிப்பொருள் எங்கே? Father says, "God will take care of that in the mountain." இதற்கு தகப்பனார் சொல்லுகிறார், மலை மேலே தேவன் அதற்குரிய காரியத்தை பார்த்துக் கொள்வார். And the son quietly followed the father's instruction. இந்த வார்த்தையை கேட்ட பிறகு அமைதியோடு கூட தகப்பனை பின்பற்றி இந்த குமாரனாகிய ஈசாக்கு போகிறார். What does that mean? அதோட அர்த்தம் என்ன? Isaac trusted in the providence of God even as a young rich kid. ஒரு இளைஞனாக இருக்கும் பொழுது, நல்ல சொத்துக்கு அதிபதியாக இருக்கும் பொழுது, அப்பாவுடைய எல்லா சொத்துக்கும் வாரிசாக இருந்த அந்த இள வயதிலேயே தேவன் தனக்கான காரியத்தை, வேண்டிய காரியத்தை தருவார் என்கிறதிலே ஈசாக்கு நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். Hallelujah. Hallelujah. He trusted God. அவன் தேவனை நம்பினான். Turn to Genesis 24:63. நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்துடைய 63வது வசனத்தை பாருங்கள். Now Isaac is grown. Instead of saying Isaac, I think you could actually think about a young rich kid Isaac. இப்ப சாதாரணமா ஈசாக் என்று சொல்கிறதை காட்டிலும் இந்த ஐஸ்வர்யமான குடும்பத்தில் பிறந்த இளைஞனாகிய ஈசாக் என்று சொல்லுவது நலமா இருக்கும். ஆமா, யங் ரிச் கிட்னு வச்சுக்கிடுங்க மனசுல. அப்போதான் நம்மளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் அர்த்தம் புரியும். பயங்கர பணக்காரன் இவன். அப்பாவுடைய சொத்தெல்லாம் யார்கிட்ட கொடுத்தாரு? சொல்லுங்க. The young rich kid, you know, is coming to a marriageable age. இப்ப இந்த ஈசாக்கு செல்வந்தனான குடும்பத்துல பிறந்தான். அவன் கையில நிறைய பணம் இருக்கு, வாரிசெல்லாம் அவன் தான். இப்ப அவனுக்கு திருமணமாகிற வயது வருது. The father says to his servant, "Go and find a girl for my son." இப்பொழுது தகப்பன் ஊழியக்காரனை அனுப்பி தன்னுடைய பிள்ளைக்கு பெண்ணை பார்க்கும்படி சொல்லுகிறார். What did this young rich kid do? இப்பொழுது இந்த இளைஞனாய் இருக்கக்கூடிய இந்த ஐஸ்வர்யவானாகிய பிள்ளை என்ன செய்கிறான்? The Bible says in the evening he went to the field and was meditating. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியே போனான். Hallelujah. Hallelujah. Look at this young man who is rich and who's trusted in God, spent time with God. பாருங்க, இந்த இளைஞனா இருக்கிறான், ஐஸ்வர்யமா இருக்கிறான். ஆனா அவன்ல நம்ம பார்க்கிறது என்ன? தேவனோடு நேரம் செலவு பண்ணுகிற ஒரு வாலிபனா இருக்கான். Genesis 25:21. 25ஆம் அதிகாரத்துடைய 21வது வசனம். There the Bible says his wife Rebekah was barren, and the Bible says Isaac entreated the Lord or prayed to the Lord for his wife. அவனுடைய மனைவியாகிய ரெபெக்காள் மலடியா இருந்த பொழுது இதே ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் என்று படிக்கிறோம். Genesis 26:22.
26ஆம் அதிகாரம் 22வது வசனம் ஆதியாகமத்திலே He says, the Lord has made room for us and we shall be fruitful in the land. நாம் பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று அவன் சொன்னான். If you see Genesis 26:24 to 25. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24 25வது வசனங்களை கவனிப்பீர்களானால் There the Bible says the Lord appeared to Isaac. அன்று ராத்திரியிலே கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி In verse 25 it says Isaac built an altar and called upon the name of the Lord. 25வது வசனத்திலே அங்கே ஈசாக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று படிக்கிறோம். நான் எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்னு சொன்னா, இந்த பையன் ஒரு ஏழை பையன் கிடையாது. யார் தெரியுமா? ஐஸ்வர்ய சம்பந்தன் அவனுடைய பையன். ஒத்தைக்கு ஒரே பையங்க, எல்லா சொத்துக்கும் அவன் தான் அதிபதி. எவ்வளோ பெரிய பணக்காரன் இவன். வெள்ளியும் பொண்ணும் உள்ள சீமான் அவங்க அப்பா எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்தாரு. ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா அவன் எப்படி வளர்ந்தான் அப்படின்னு கேட்டால் கர்த்தரையே நம்பி வளர்ந்தான். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், God can bless us through our parents, no doubt. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பெற்றோரை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்க முடியும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. But if you don't hold on to the hand of God, when you are blessed by your parents, your blessings will soon falter away. உங்களுடைய தாய் தகப்பனாருடைய சொத்தாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, உங்களுடைய தாய் தகப்பன் உண்டாக்கி வைத்த ஆசிகளாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, கர்த்தருடைய கரத்தை மாத்திரம் நீங்கள் பிடித்து கொள்ள தவறுவீர்களானால் பின்பு அந்த சொத்தே உங்களை அழிச்சு போடும். You will also lose the blessing. அந்த ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து போக வேண்டி நேரிடும். In your own lifetime we can lose the blessing. உங்களுடைய சொந்த வாழ்க்கை காலத்திலேயே அந்த சொத்து அழிந்து போகிறதை நீங்கள் காண்பீர்கள். Some people take the story of the young son for granted. பாருங்க, சில ஆட்கள் இந்த உண்மையா இந்த உவமை, இந்த இளையகுமாரனுடைய உவமையுடைய பூர்ணமாய் விளங்கிக் கொள்ளாத சில தவறான கருத்துகளுக்குள்ள வந்துடுறாங்க. So they say, okay, I can commit mistakes, I can go waste my money, I can waste my wealth, waste my blessing, and when I come back the father will be there to kiss me, hug me, and I'll get back everything. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓகே இந்த சொத்து கிடைச்சது, நான் போனேன், அதை அழிச்சாங்க, அழிச்ச பிறகு திரும்பி வந்தா அப்பா அன்பான அப்பா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து ஏற்றுக்கொள்ளுவாரு. Surely அது நடக்கும். But I'll tell you what it is. ஆனா கூட இன்னொன்னு இருக்கு, அதையும் நான் சொல்றேன். The son came back. இந்த இளையகுமாரன் திரும்பி வந்தாங்க. What did he get? அவன் என்ன கிடைச்சது அவனுக்கு? He got a hug, he got a kiss. அவனுக்கு நல்லா அப்பா நல்லா இறுக்கி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தார். And then he forgave him. மன்னிச்சிட்டார். அப்பா நீ செய்த தப்பெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன். He gave him a biryani. இப்போ அன்னைக்கு ஒரு சாப்பாடு போட்டார், நல்ல பிரியாணி, ஒரு விருந்து போட்டார். And then he gave a new dress. ஒரு புது Dress கொடுத்தாரு. He gave a ring. அவனுக்கு கையில் ஒரு மோதிரம் போட்டாரு. He gave a shoe. அவனுக்கு ஒரு செருப்பு போட்டாரு. And then full stop. அதோட முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். உன் பங்கு அழிச்சினா இனி நீ சம்பாரிச்சுக்கோ, அவ்வளோதான், முடிஞ்சது. அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பா தயவில் வாழ்ந்துக்கலாம். அப்பா போயிட்டாரு, அண்ணன் தயவில் தான் வாழணும். திருப்பி இன்னொரு சொத்து உனக்கு கிடைக்காது. முடிஞ்சது தான், அழிஞ்சது தான். நீங்கள் நினச்சிடாதீங்க இஷ்டத்துக்கு நல்லா ஊரை சுற்றிட்டு எல்லாம் காலி பண்ணிட்டு வந்தால் கர்த்தர் திருப்பி பாத்திரத்தை நிரப்புவார். அப்படிலாம் நிரப்ப மாட்டார். ஏமாற்றிக்கிடாதீங்க உங்களை. பெற்றோர் மூலமாய் கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுப்பாரு. ஆனால் அதை ஒழுங்காக புத்தியாக வச்சுக்கல, போனது தான். வேணா கொஞ்சம் பிரியாணி கிடைக்கும், ஒரு பார்ட்டி கிடைக்கும், ஒரு புது ட்ரெஸ்ஸு கிடைக்கும், ஒரு ஷூ கிடைக்கும், ஒரு மோதிரம் கிடைக்கும், அத்தோட சரி. அண்ணன் பக்கத்துலேயே சேர்த்துக்க மாட்டான். அவனை அழிச்சவன் அவன் அழிஞ்சது அவனோட போட்டோம், என்னோட சேர்க்காதீங்க அவனன்றான். நீ நடு ரோட்டில் தான் நிற்கணும். திருப்பி பண்ணி மேய்க்க போறியா ஆடு மேய்க்க போறியா ஆண்டவருக்கு தான் தெரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? என்னுடைய கண்களாலே நான் பார்த்துருக்கேன். அப்பாவுடைய ஆசீர்வாதங்களை அழித்து நாசமாக்கி நடு ரோட்டுக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. கடவுள் நம்ம அப்பாவை நல்லா ஆசீர்வதிச்சு நம்மளுக்கு நல்ல கௌரவமான பேரும் நல்ல பேங்க் பேலன்ஸும் நல்ல சொத்துக்களும் நல்ல வீட்டையும் ஆஸ்தியும் வச்சுட்டு போனதுக்காக கர்த்தருக்கு ரொம்ப ஸ்தோத்திரம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்பி முன்னால் போனீங்க, போச்சு. நம்மளை வழி விலக பண்ணோம். உங்கள் அப்பாவை ஆசீர்வதித்த கர்த்தரை பிடித்து கொள்வீர்களானால் அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். அல்லேலூயா.
If you hold on to the hand of God who blessed your father in the first place, your blessings will remain. உங்களுடைய தகப்பனாரை ஆசீர்வதித்த அந்த தேவனுடைய கைகளை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்களானால் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களோட தங்கும். Hallelujah. Hallelujah. You must understand something, my friends. அருமையான நண்பர்களே, நீங்கள் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். Any amount of blessing we can get. நாம் எத்தனை ஆசீர்வாதங்களை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். Just as much as it is real that we can receive the blessing, the reality is also there, you can lose the blessing. நீங்கள் எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீர்களோ அதே போல இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகவும் சந்தர்ப்பங்கள் உண்டு. So if your life is not in the hand of God, தேவனுடைய கரத்திலே உங்களுடைய வாழ்க்கை இல்லாதிருக்குமானால் the blessing will not prosper. உங்களுடைய ஆசீர்வாதம் ஒரு செழிப்பான ஆசீர்வாதமாய் இருக்க Look at போகிறது. Isaac. இந்த ஈசாக்கை பாருங்கள். Very rich kid. அவன் உண்மையாகவே ஒரு ஐஸ்வர்யவானுடைய பிள்ளை. அவனே ஐஸ்வர்யவான். Gold, silver, livestock. அவனுக்கு வேண்டிய பொன்னும் பொருளும் ஆடும் மாடும் வேலைக்காரனும் இருக்கு. But when he was given all of that blessing, ஆனா இவை எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்த பொழுது he took the hand of God. அவன் தேவனுடைய கையை பிடித்துக் கொண்டான். Hallelujah. Hallelujah. And the Lord was with Isaac. தேவன் அந்த ஈசாக்கோடே கூட இருந்தார். The Bible says he also sowed in the land. அவனும் அதே தேசத்திலே விதை விதைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says the Lord gave him 100-fold of crop. தேவன் அதை 100 மடங்காக விளைய பண்ணினார். Hallelujah. Hallelujah. பாருங்க, ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கும்போது, பெற்றோர் மூலமா கொடுக்கும்போது துஷ்பிரயோகம் மட்டும் பண்ணக்கூடாது. துஷ்பிரயோகம் பண்ணவே கூடாது. கர்த்தர் நம்முடைய அப்பாவுடைய ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு தர்றார். இன்னைக்கு நான் அனுபவிக்கிற நிறைய ஆசீர்வாதங்கள் தைரியமா நான் சொல்லுவேன், என்னுடைய அப்பாவுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்னை அனுபவிக்க செய்திருக்கிறார். நான் இதுக்கு நிறையா பாடுபடவே இல்லை. ஊழியத்தின் ஆரம்ப கட்டங்களில் நான் ஊழியத்துக்கு வரவே இல்லை. அவங்களுடைய சைக்கிள் மிதிப்பும், அவங்களுடைய விசிட்டிங்கும், அவங்களுடைய பிரயாசமும், அவங்களுடைய ஃபாஸ்டிங்கும், பட்டினியும், இதெல்லாம் நிறையா நான் போவே இல்லை. அந்த பாதைக்கு நான் போவே இல்லை. ஆனால் கர்த்தர் இதெல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்தி, நல்ல கௌரவமாக வாழ்ந்து, நல்ல வீட்டில் வாழ்ந்து, நல்ல வருமானத்தோடு வாழ்கிறதுக்கெல்லாம் கர்த்தரின் பெற்றோரை பயன்படுத்தி இருக்கிறார். நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் அவர்கள் விட்டு போன ஆசீர்வாதங்கள் என்னையும் தொடர வேண்டுமானால் அவர்கள் ஆராய்த்த தேவனுக்கு நான் உண்மையா இருக்க வேண்டும். அப்பதான் அது தொடரும். அவள்கிட்ட குட்டி சோறா தான் போகும். அது வளராது. ஆசீர்வாதம் அப்பாவுடைய கையில் இல்லை, ஆசீர்வாதம் கர்த்தருடைய கருத்துல தான் இருக்கு. Yes Lord. அப்ப அதை பிடிச்சுக்கணும். நீங்க வாலிப வயதுல நம்ம கையில் ஆண்டு எல்லாம் கொடுப்பாரு. பைக்கு கொடுப்பாரு, கார் கொடுப்பாரு, மொபைல் கொடுப்பாரு, ஏசி கொடுப்பாரு, எல்லா ட்ரெஸ்ஸும் கொடுப்பாரு, எல்லா வசதியும் கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் அது மேலே கண்ணை வைக்கக்கூடாது. கர்த்தருடைய கரத்தின் மேலே வச்சுக்கணும். அவரை கட்டியாக பிடிச்சிக்கிடுங்க. நான் சொல்லுவேன், உன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் உன்னுடைய ஆசீர்வாதம் மேலாக இருக்கும். ஹல்லேலூயா. 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 வாலிப பிள்ளைகளை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் இன்றைக்கு இருக்கிற ஃபேன்சி பைக்கையும் காரையும், இன்னைக்கு இருக்கிற உங்களுடைய ஆஸ்திகளையும் வீட்டையும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஆஹா இதுதான் அப்படின்னு நினச்சி அதை பிடிக்காதீங்க. அவைகள் எப்படி வந்ததுன்னா, உன்னுடைய தகப்பனாரை கர்த்தர் ஆசீர்வைத்தார். அவள் எளிமையில் கர்த்தர் அவளை ஆசீர்வைத்தார். அந்த ஆசீர்வாதம் நம்ம கைக்கு வந்துச்சு. நான் அந்த ஆசீர்வாதத்தை பாதுகாத்து கொள்ளும்படி உம்முடைய கரத்தை நான் பிடிப்பேன் ஆண்டவரே. I will hold on to your hand, O Lord. தேவனே, நான் உம்முடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுவேன். I will never misuse my blessing. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நான் ஒருபோதும் துஷ்பிரயோகம் பண்ண மாட்டேன். I will hold on to you and live a holy life. ஆண்டவரே, நான் உம்மை பற்றிக்கொண்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வேன். Hallelujah. Hallelujah. How do I handle the blessing that comes as a portion of the legal benefits that comes through my father? சட்டபூர்வமாக என்னுடைய தகப்பனாருக்கு நான் வாரிசாக இருக்கிறது நிமித்தமாக எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நான் எப்படி கையாள வேண்டும்? Hold on to God. நான் தேவனை பற்றிக்கொண்டு தேவனுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு இருக்கிறதுனாலே அதை நான் காத்துக்கொள்ள முடியும். எத்தனை பேர் சொல்லுங்க, தேவனுடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுவேன்? ஆமென். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஆமென். Lord, I will hold on to your hand. தேவனே, நான் உம்முடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுவேன். I don't know how much of blessing I will receive from my family. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலிருந்து எத்தனை ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்கிறதோ தெரியவில்லை. But I will hold on to your hand. ஆனால் நானும் உம்முடைய கரத்தையே பிடித்துக் கொள்ளுவேன். Hallelujah. 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 Number 2. இரண்டாவது காரியத்தை கவனியுங்கள். There's a second manner in which God can bring blessing into our lives. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே தேவன் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற இரண்டாவது வழியை குறித்து நாம் பார்ப்போம். Turn with me to 1 Samuel chapter 16 and verse 1. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய முதலாவது வசனம். And the Lord said to Samuel, how long will you mourn for Saul?
seeing I have rejected him from being king over Israel. Fill thine horn with oil and go, and I will send thee to Jesse the Bethlehemite, for I have provided me a king among his sons. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லெகேமியன் ஆகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். The second strange way God can bring a blessing into our life is not only through our parents but also through a problem in somebody's life. பாருங்க, ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற முதலாவது வழியை நான் சொன்னேன், நம் பெற்றோருக்கு வாரிசாக இருக்கிறதுனால. ரெண்டாவது எப்படி என்று சொன்னால், வேறொருவருடைய வாழ்க்கையில ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கூடாக தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். Now you must understand this passage very well. நீங்கள் இந்த வேத பகுதியை நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். We all know about Saul, the first king of Israel. இந்த இஸ்ரவேலுடைய முதலாவது ராஜாவாக சவுல் என்பவன் வருகிறான். Now he is worthy to be king. உண்மையாகவே அந்த ராஜாவுக்குரிய சகல தகுதிகளும் பெற்றவனாக அவன் இருந்தான். And he also has a son by the name of Jonathan. அவனுக்கு ஒரு மகன் இருந்தான், அவனுடைய பேர் யோனத்தான். But by all means, after Saul, it should have been Jonathan in the throne. உண்மையாகவே பார்க்க போனால் இந்த சவுலுக்கு பின்பாக ராஜ்ய பாரம் இந்த யோனத்தானுக்கு வந்திருக்க வேண்டும். But what happened here? ஆனால் நடந்தது என்ன? அங்கே Saul displeased God by disobedience. அங்கே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதற்கு சவுல் ராஜா தவறுகிறான். The thing that God said to destroy, he saved. தேவனாகிய கர்த்தர் எதை அழிக்கும்படி சொன்னாரோ அதை அழிக்கும்படியாமல் தப்பவிட்ட ஒரு பாவத்தை அவன் செய்தான். And God is completely angered with Saul. இதனாலே தேவனாகிய கர்த்தர் முழுமையான கோபத்தை அந்த சவுலின் மேலே வைத்தார். And the Lord says, you have disobeyed me. தேவனாகிய கர்த்தர் சொன்னார், நீ கீழ்ப்படியாமல் போன பாவத்தை செய்தாய். Therefore, ஆகவே I will take away the kingdom from your hand and I will give it to another who will fulfill my will. உன்னுடைய கையிலிருந்து ராஜ்யகாரத்தை நான் எடுத்து என்னுடைய காரியங்களை இருதயத்துக்கு பிரியமாய் நடக்கிற ஒருவனுக்கு அந்த ராஜ்யபாரத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். And therefore God told Samuel, அதனாலே தேவனாகிய கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்கிறார், I know you anointed Saul with your horn. நீ உன்னுடைய தைல கொம்பினாலே இந்த சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாய் என்பதை நான் அறிவேன். But I have rejected him. ஆனால் இப்பொழுதோ நான் அவனை தள்ளிவிட்டேன். And I found a new replacement. இப்பொழுது அவனுக்கு பதிலாக ராஜாவாக ஆகிற இன்னொருவனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். Go to the small village of Bethlehem. நீ பெத்லெகேம் என்று சொல்லுகிற அந்த சிறிய ஊருக்கு போ. And in that Bethlehem, the least of all families is the family of Jesse. அந்த இடத்திலே போவியானால் அங்கு இருக்கிற குடும்பங்களிலும் அற்பமான குடும்பமாய் இருக்கக்கூடிய ஈசாயுடைய குடும்பம் இருக்கிறது. And in the house of Isai, the least of all is a boy called David. அந்த குடும்பத்திலும் கூட அந்த ஈசாயினுடைய குடும்பத்திலும் அற்பமாய் எண்ணப்படுகிற ஒருவனான தாவீது என்பவன் இருக்கிறான். And God says, I have chosen him to be king. ஆண்டவர் சொன்னார், அவனை நான் இஸ்ரவேலின் ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். Now, in the first place, David was not even worthy to be the king. முதலாவது பார்த்தோன்னு சொன்னா ராஜாவாகுவதற்கான தகுதி இந்த தாவீதுக்கு இல்லை. He had no plans to be the next king. அவன் அடுத்த ராஜாவாக ஆக வேண்டும் என்ற திட்டம் வைத்திருந்தவனும் அல்ல. He was having a few sheep of his father and grazing them. அவனுடைய தகப்பனாருடைய கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கிற வேலையை மாத்திரம் செய்து கொண்டிருந்தவன். But suddenly light dawns on his doorstep and God says, you are going to be the next king. திடீரென்று அவனுடைய வாசல்ல ஒரு பெரிய வெளிச்சம். ஆண்டவர் சொல்றார், அடுத்த ராஜா நீதான். A replacement. இப்பொழுது பழைய ராஜாவுக்கு பதிலாக நீதான் புதிய ராஜாவா போற. Somebody's problem becomes your provision. ஒருவனுக்கு அது ஒருவனுடைய பிரச்சனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. Somebody loses the throne, you are sitting there. ஒருவன் சிங்காசனத்தை இழக்கிறான், அந்த சிங்காசனத்திலே நீங்கள் அமர வைக்கப்படுகிறீர்கள். Sometimes blessings can come like this. சில வேளைகளில் ஆசீர்வாதம் இப்படியும் வரும். If you look in the life of Esther, எஸ்தருடைய வாழ்க்கையை பாருங்க. same case. அதே போல தான். There is a king by the name of Ahasuerus who has a wife, a queen by the name of Vashti.
இந்த அகாஸ்வேரு என்கிற ஒரு ராஜா இருக்கிறார். அவருக்கு மனைவி, அந்த மனைவியுடைய பேர் வஸ்தி. Now there's a problem in their family. அவங்க குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை உண்டாயிடுச்சு. The problem of ego. அந்த பிரச்சனை என்னன்னு சொன்னா யாரு பெரியவன் என்று சொல்லுகிற அந்த ஒரு ஈகோ பிரச்சனை உண்டாயிடுச்சு. And the queen Vashti is dethroned from the throne. இப்பொழுது வஸ்தி தன்னுடைய ராஜ மேன்மையாகிய ராஜ ஸ்திரீ என்கிற அந்த ஸ்தானத்தை இழக்கிறாள். And then what happens? அப்ப என்ன நடக்குது? A girl who is never known in society by the name of Hadassah or Esther. எஸ்தர் என்று சொல்லுகிற அந்த பெண், அவள் சமூகத்திலே பலராலும் அறியப்படாத ஒரு பெண் இருக்கிறாள். She is an orphan. அவள் ஒரு அனாதை. No father, no mother. அவளுக்கு தாயும் இல்ல, தகப்பனும் இல்ல. She lives with her uncle Mordecai. மொர்தெகாய் என்று சொல்லுகிற அவருடைய சிறிய தகப்பனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். And God brings her so with divine providence into the presence of the king, and she becomes the queen instead of Vashti. தேவனாகிய கர்த்தர் ஒரு திட்டத்தின்படி அந்த எஸ்தரை ராஜ அரண்மனைக்குள்ளே கொண்டு வருகிறார். அந்த ராஜ அரண்மனைக்குள்ளே வந்த அந்த பெண் அந்த வஸ்தி இருக்க வேண்டிய அந்த ராஜஸ்தானத்துக்கு உரியவளாக மாறுகிறாள். You know who is she? இவள் யார் தெரியுமா? She was a captive in that country. அந்த நாட்டிலே சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட பெண்களில் ஒருவள். She is not even worthy to come and stand before the king. அங்கே ராஜாவுக்கு முன்பாக நின்று பணிவிடை செய்கிற பெண்களில் ஒன்றாய் இருக்கிற தகுதி கூட அவளுக்கு இல்லை. 120 kingdoms the king was ruling. அன்றைக்கு 112 ராஜ்யங்கள் இந்த ராஜாவுக்கு கீழே இருக்கிறது. But this man, chooses this girl of all people. ஆனா எல்லா பெண்களிலும் கூட இந்த பெண்ணை தான் இந்த ராஜா தெரிவு செய்கிறார். Sometimes blessings come like this. சில வேளை ஆசீர்வாதம் இப்படி தாங்க வரும். ஐயோ, I am not worthy, I did not dream, I did not think, I was thinking small, my goodness, heaven opened for me. நான் இந்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் ஒன்று தாங்க எதிர்பார்த்தேன், ஏதோ இத்தனொன்று தான் வரும்னு பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு பரலோகமே திறந்ததை போல நிறைவான ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வந்து நீங்க சொல்லுவீங்க. Look at Ruth. ரூத்தை பாருங்க. She is a widow. அவள் ஏற்கனவே விதவை. And she goes back with her mother-in-law who is also a widow. அவள் ஒரு மாமியாரோட போறா, அந்த மாமியாரும் விதவை. And she goes out of hunger for herself and her mother-in-law to pick up the grains from the leftovers in the field of Boaz. இங்கே போவாஸ் என்கிற ஒருவனுடைய நிலத்திலே தங்களுடைய பசியை ஆற்றிக்கொள்ளும்படி சிந்தி இருக்கிற கதிர்களை, கதிர் மணிகளை பொறுக்குவதற்காக போகிற ஒரு பெண். What a pathetic, tragic life it was in the case of Ruth. இந்த ரூத்துடைய வாழ்க்கை பரிதபிக்கத்தக்க, பார்த்தாலே அருவருக்கத்தக்க ஒரு வாழ்க்கை இல்லவா? I don't know how many of you understand that. இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி விளங்கிக் கொள்ளீங்களோ எனக்கு தெரியல. Israel had a custom. God gave a law and said, when you are harvesting the crops, the leftovers, things that fall off from the crops, from the sheaves, you should not collect it. You have to leave it for the orphans, the strangers, the destitutes, for the poor and the needy, and they can come and pick it up. ஆண்டவராகிய தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தேசத்தை கொடுப்பதற்கு முன்பதாக அவர் கொடுத்த கட்டளைகளிலே ஒன்று, உன்னுடைய வயல் விளைந்ததற்கு பின்பாக அதை நீ அறுப்பாயானால் அறுத்து கதிர்களாக கட்டின பின்பு நீ சிந்தி இருக்கிற அந்த கதிர்களை புறக்க வேண்டாம், அதை தேசத்தில் உள்ள பரதேசிக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் விட்டுவிடு என்று கர்த்தர் கட்டளை கொடுத்திருந்தார். That is how Ruth came to that field. இப்பொழுது ஏன் ரூத்து அந்த வயல்லே வந்து பொறுக்கிறாள்? இவளோ திக்கற்ற விதவையாய் இருக்கிறதுனாலே. But she comes in as a hopeless person. நம்பிக்கையற்ற ஒரு பெண்ணாக அந்த வயல்லே வந்து அவள் கதிரை பொறுக்குகிறாள். God had an amazing blessing for her. ஆனால் தேவனோ அவளுக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அங்கே வைத்திருந்தார். To the very field she came to pick up the leftovers, God made her the mistress of the house. எந்த வீட்டுக்கு சொந்தமான நிலத்திலே கதிரை பொறுக்க வந்தாளோ அதே வீட்டுக்கு கர்த்தர் அவளை எஜமானியாக மாற்றினார். Hallelujah. Hallelujah. Sometimes God can lift people like you can't even imagine in your wildest dreams. உங்களுடைய சொப்பனத்துல, உங்களுடைய கனவுல கூட நீங்க காணாத உயரங்களுக்கு கர்த்தர் சில வேளைகள் உங்களை உயர்த்திடலாங்க. Hallelujah. Hallelujah. That is why the Bible says God can do much more above than what you can ask or think. நீங்கள் கேட்கிறதற்கு நினைக்கிறதற்கு மேலாக கர்த்தர் காரியங்களை செய்ய வல்லவர் என்று வேதம் அதனாலே தான் சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. Now David
David is of such a category. இந்த தாவீது அப்படிப்பட்ட நிலையில தாங்க He இருக்கிறான். says, Lord, what is my house and who am I that I should become the king? இந்த ராஜாவாகிறதுக்கு நானும் என் வீடும் எம்மாத்திரம் ஆண்டவரே. He went to Saul and said, who am I that I should become even the son-in-law of the king? அவன் ராஜாவாகிய சவுலத்துல போய் சொல்லுகிறார், ராஜாவுக்கு மருமகன் ஆவதற்கு நான் எம்மாத்திரம். எதுக்கு ஏமாத்திரமா? ராஜாவுக்கு மருமகன். ராஜாவுக்கு மருமகனாகிறதுக்கே அவனுக்கு தகுதி இல்லைன்னு அவன் சொல்றான். ஆனா கர்த்தர் அவனை ராஜாவாக்கிட்டார். ஆமென். உன்னுடைய தேவன் எவ்வளவு நல்லவர். ஆமென். எப்படி ஆசீர்வாதம் வந்து பாருங்க அவன் லைஃப்ல. Somebody else's problem becomes your provision. It becomes your blessing. யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில ஏற்படுகிற பிரச்சனை உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா மாறுது. You became the substitute. அதற்கு பதிலீடு செய்கிற ஒரு ஆளாக நீங்கள் மாறுகிறீர்கள். But there's a story also again in the Bible how somebody can misuse such a blessing. ஆனா அதே வேளையில வேதத்துல இப்படி வருகிற ஆசீர்வாதத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிற ஒரு ஆளை குறித்து எழுதியிருக்கு. Genesis 16:5. ஆதியாகமம் 16:5. And Sarai said to Abram, my wrong be upon thee. I have given my maid into thy bosom. And when she saw that she had conceived, I was despised in her eyes. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். Who is this lady? யார் இந்த பெண்? A slave girl from Egypt. எகிப்து தேசத்திலிருந்து வந்த அடிமை பெண். But what did the blessing that came to her? அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? She carried the master's child. அவள் எஜமானுடைய குழந்தையை சுமக்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறாள். What a privilege. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைக்கிறது. The child of a very rich man. ஒரு மிகப்பெரிய ஐஸ்வரியவானுக்கு குழந்தையை பெற்றெடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம். But what happened? ஆனா நடந்தது என்ன? The Bible says the moment she knew she conceived and became a surrogate mother, that very moment the Bible says her attitude changed and despised her mistress. அவள் கர்ப்பவதி ஆன பொழுது அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை அவள் துஷ்பிரயோகம் பண்ணி தன்னுடைய எஜமானியை அற்பமாய் எண்ணுகிறாள். And then problems began to follow. இப்ப பிரச்சனை தொடர்ந்து வருது. The mistress says she cannot be here, throw her out. ஆகவே அங்க சொல்லப்படுகிற சாராள் சொல்றாள், அவ இங்க இருக்க கூடாது, வெளியே போயிடணும். And then you see it continues on. அது தொடர்ந்து போகிறத நீங்க படிச்சிருப்பீங்க வேதத்துல. The child is born and then the child is also sent along with the mother. அங்கே குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தையும் தாயும் வெளியே போக வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. The rich man gives just a bottle of water and a little food. அந்த ஐஸ்வரியவானவா இருக்கிறவன் ஒரு துருத்தி தண்ணீரும் ஒரு நாளைக்குரிய ஆகாரத்தையும் கொடுத்து அவர்களை வெளியே அனுப்பி விடுகிறான். Why all this trauma? எப்படி இந்த பிரச்சனை எல்லாம் உண்டானது? Why did this blessing become a burden? இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வந்ததே, அந்த ஆசீர்வாதமே பின்னாளில் சுமையாய் மாறி போனது எதனால்? Why? ஏன்? When God blesses you beyond your capacity and blesses you with somebody else's problem, the Lord wants us to be humble. தேவனாகிய கர்த்தர் நீங்கள் எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதத்தை இன்னொருடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டான பிரச்சனையினாலே உங்களை தேவன் ஆசீர்வதித்திருப்பாரானால் அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாக தாழ்மை உள்ளவர்களாய் நீங்கள் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகாருடைய பிரச்சனைனா தாழ்மை கிடையாதுங்க. கர்த்தர் இவ்வளவு நம்மளை உயர்த்தினாரு. அடிமை பெண்ல இருந்து எஜமானுக்கு குழந்தையை பெற்றுக் கொடுக்கிற தாயா கர்த்தர் மாற்றினாருன்னு சொல்ற தாழ்மை இல்லாமல் யார் தன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் பயன்படுத்தினாரோ அவர்கள்ட்ட எப்படி இருந்தாளா? அவர்களையே அசட்டை பண்ணினாள். முடிவை பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதமே பாரமாய் மாறினது, அழுகையாய் மாறினது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை எவ்வளோனா உயர்த்தலாம். ஆனால் ஆசீர்வாதங்கள் வரும்போது எப்படி இருக்கணும்? ஹியூமிலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். தாழ்மை ரொம்ப முக்கியங்க நம்ம வாழ்க்கையில. We can go in any heights in the status in a society. நம்முடைய சமூகத்துல தேவனாகிய கர்த்தர் நம்ம உயர்த்துகிறதுனாலே சமூகத்துல நம்முடைய நிலைகள் உயரலாம்.
What you were wearing 10 years ago, you are not wearing anymore. நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாக ஏதோ உடுத்தினீங்களோ அப்படி இன்றைக்கு நீங்க உடுத்துறது இல்ல. The amount of expenditure you had 10 years ago, it's no longer now. இன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி செலவு பண்ணீங்களோ அப்படி அல்ல இன்னைக்கு நீங்க செலவு பண்றது. Your social status, financial status, everything has grown high. இன்றைக்கு உங்களுடைய பொருளாதார வசதியிலும் சமூக அந்தஸ்திலும் நீங்கள் உயர்ந்திருக்கிறீர்கள். But one thing that should never go high is your high mindedness, high heart. ஆனா ஒண்ணு மட்டும் உங்களுக்குள்ள உயர்ந்திர கூடாது, பெருமையும் மனதுல நான் தான் பெரிய ஆளுங்கிற எண்ணமும் உயர்ந்திர கூடாது. Hallelujah. The more we stay humble, God will continue to keep us up. நம்ம எவ்வளவு தூரம் தாழ்மையா இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து நம்மிடத்தில் தங்கும். Hallelujah. Hallelujah. That's why the Bible says the Lord gives grace to the humble and he resists the proud. ஆண்டவராகிய தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார்னு வேதம் சொல்லுது. You know, I know a friend of mine in ministry. ஊழியத்துல இருக்கிற ஒரு சகோதரன் எனக்கு தெரியும். He is a senior man. அவர் ரொம்ப வயதான ஒரு மனிதர். Many years ago, the Lord blessed his life in an abundant fashion. ஒரு ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை மிக அதிகமாய் ஆசீர்வதித்தார். Today I think there is no other ministry in India which receives as much as offerings and donations as his ministry. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைய தேதியில இந்திய தேசத்துல அவருடைய ஊழியத்துக்கு வருகிற பணமும் காணிக்கையை போல வேற எந்த ஊழியத்துக்கும் வரதில்லைங்க. He has got thousands of branches. அவருக்கு ஆயிரக்கணக்கான கிளைகள் இருக்கிறது. And the Lord has blessed his ministry. ஆண்டவராகிய தேவன் அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். I had the privilege of knowing him a little bit years ago. இத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக அவரை நேரடியாக பார்த்து பேசுகிற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. He told me his story once. அவர் ஒரு முறை தன்னுடைய கதையை எனக்கு சொன்னார். When he was a 16-year-old young boy, அவர் 16 வயதாக இளைஞனா இருந்த பொழுது it seems he was doing some very small ministry in Gujarat. அவர் குஜராத் பகுதியிலே ஒரு சின்ன ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். He did not have a very high education, just I don't think he is even finished high school. அவர் ஹை ஸ்கூல் கூட முடிக்கலங்க, ஒரு சாதாரண ஒரு படிப்பு தான் அவருக்கு இருந்தது. அப்படி poverty was in his house. அவருடைய குடும்பம் வறுமையில இருந்தது. And he went to Gujarat as a missionary. அவர் குஜராத் பகுதியிலே மிஷனரி ஊழியத்துக்காக போனார். He had a torn very old shirt. அவரிடத்துல கிழிந்து போன ஒரு ஷர்ட் இருந்தது. And he did not have proper shoes to wear, not even good slippers. அன்னைக்கு அவருடைய கால்கள்ல போறதுக்கு ஒரு நல்ல செருப்பு கூட அவருக்கு இருக்கல. Not much money in his hand. அவருடைய கைகள்ல பணமும் இருக்கல. And he was ministering in Gujarat. அவர் குஜராத் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். Under an organization. ஒரு ஸ்தாபனத்துக்கு கீழே அந்த ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். One day by chance, you know, as he was ministering, a missionary from America visited that organization. பாருங்க, ஒரு நாள் அவர் இந்த மிஷனரி வேலையை அந்த குஜராத் பகுதியிலே செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அமெரிக்க தேசத்திலே இருந்து மிஷனரியாய் வந்த ஒரு மனிதர் அவரை சந்திக்கிறார். And he saw this young man, 16-year-old fellow. இந்த 16 வயதுள்ள இளைஞர் இந்த ஊழியம் செய்வதை அந்த அமெரிக்க தேசத்துக்கு வந்த ஊழியக்காரர் கண்டபொழுது And it impressed him. அவனுக்கு உண்மையாகவே மகதிலே சந்தோஷப்பட்டார். And he was so on fire. The boy was so enthusiastic in the ministry. இந்த சிறு பையன் இவ்வளவு தூரம் உற்சாகமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறானே என்று சொல்லி அவருக்குள்ள மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று. And he said, I want to take this boy and I want to give him a good education. இவனை அழைத்து கொண்டு போய் இவருக்கு ஒரு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். And therefore he moved everything, moved all the papers and took him to America. உடனடியாக எல்லா பேப்பர் வேலையும் செய்து இவரை அழைத்து கொண்டு அமெரிக்காவுக்கு போனார். And gave him a good education in a Bible college. அங்கே அமெரிக்காவில் ஒரு நல்ல பைபிள் காலேஜில் சேர்ந்து அங்க நல்ல ஒரு கல்வியை ரியல் கல்வியை கற்றுக்கொண்டார். Years began to roll on. அதுக்கு பிறகு நாட்கள் கடந்து போனது. And he settled as a family in America. அதுக்கு பின்பாக தன்னுடைய குடும்பத்தோடு கூட அமெரிக்க தேசத்திலே அவர் செட்டில் ஆயிட்டார். Started a new ministry. ஒரு புதிய ஊழியத்தை ஆரம்பித்தார். The ministry began to prosper by leaps and bounds. அந்த ஊழியம் உடனடியாகவே பெரிய விருத்திகளை காண ஆரம்பித்தது. And God gave him wealth and property. ஆண்டவராகிய தேவன் அவருக்கு நிறைய பணத்தை கொடுத்தார், ஐஸ்வரியத்தை கொடுத்தார், சொத்துக்களை கொடுத்தார். While the ministry was prospering here, he was having a comfortable home in US. அவருக்கு அந்த அமெரிக்க தேசத்திலே ஒரு நல்ல பெரிய வீடும் அவருக்கு இருந்தது. And he told me once, அவர் ஒரு முறை எனக்கு சொன்னார், it seems when there would be state dinners with governors or presidents or something, they would even invite him as a guest. இந்த அரசாங்கங்கள் நடத்துகிற பெரிய விருந்துகளிலே
இவரை கூட ஒரு விருந்தாளியாக அழைப்பார்களாம். இவரை கூட நீங்களும் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று அழைப்புதல் கொடுப்பார். So if he has to go to such dinners, he has to wear very good clothes. அப்படிப்பட்ட விருந்துகளில் அவர் கலந்து கொள்ள போக வேண்டுமானால் விலை உயர்ந்த ஆடைகளை இவர் அணிந்திருக்க வேண்டும். So he had many sets of silk and very well very well made dresses that he would have, suits. அதனால அவர் என்ன செய்ய, அந்த ஊர் வழக்கப்படி இந்த கோட் சூட் எல்லாம் நல்ல விலை உயர்ந்த கோட் சூட் எல்லாம் வாங்கி அதையெல்லாம் அணிந்து கொண்டு தான் அப்படிப்பட்ட விருந்துகளுக்கு இவர் போவார். He told me, அவர் சொன்னார், in his wardrobe he had so many expensive clothes. இவருடைய அந்த ஆடைகளை வைக்கிற அந்த அலமாரியில பார்த்தீன்னு சொன்னா அவர் நிறைய ஆடைகளை அங்க வைத்திருக்கிறார். He told me, among those expensive suits, அங்கே வைக்கப்பட்டிருந்த அந்த விலையுயர்ந்த ஆடைகளுக்கு மத்தியில he also has a dress hanging along with it in a hanger. அதுக்குள்ள இன்னொரு Dressம் தொங்கிட்டு இருக்குமா. What is the dress? அந்த Dress என்ன தெரியுமா? The one that he wore as a 16-year-old boy in Gujarat. குஜராத்தில் 16 வயசுல அவர் போட்டிருந்தார் பாருங்க அந்த கிழிஞ்ச ஷர்ட், அதுவும் தொங்கிட்டு இருக்குமா. Every time you'd pick up a nice coat to wear, விலை உயர்ந்த ஆடை கோட்டு சூட்டை எடுத்து மாட்ட அவர் எடுக்கிற பொழுது he would look at that old shirt அந்த பழைய ஷர்ட்டை அவர் பார்ப்பாராம். and he would say, hey, today you may be a rich man, இன்னைக்கு நீ ஐஸ்வர்யவான பணக்காரனா இருக்கலாம்யா, but never forget, years ago you were a poor kid walking in the streets of Gujarat. ஆனா மறந்துடாத, உன்னுடைய கடந்த காலத்துல மறந்துடாத, அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே 16 வயசுல இந்த குஜராத் தெருவில் நீ எப்படி இருந்தா என்பதை நினைச்சுப்பார். He told me, that always brings me back to my ground and helps me to realize I'm still the small man many years ago. அது அப்ப அவர் சொன்னாரு, அந்த பார்வை அந்த சட்டையில பட்ட உடனே என் இருதயத்தில் இந்த எண்ணங்கள் தோன்றதுனால நான் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் எவ்வளவுதான் ஆஸ்தி இருந்தாலும் நான் இல்லைப்பா, அன்றைக்குள்ள சாதாரண மனிதனை போலவே நான் இன்றைக்கு இருக்கணுங்கிற எண்ணத்தை எனக்குள்ள அது உண்டாக்கும். Hallelujah. That pride goes away. I am just a humble man. அவர் உடனே சொன்னார், அதுல இருந்த பெருமையெல்லாம் அதோட வெளியே போய் மீண்டும் நான் தாழ்மை உள்ளவனாய் மாறுகிறேன். Hallelujah. Hallelujah. I tell you, sometimes God can bless us by a miracle that we never even imagined. தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்து நம்முடைய கற்பனைக்கு கூட தோன்றாத அளவிலே நம்மை உயர்த்தலாம், ஆசீர்வதிக்கலாம். But never give up humility. ஆனா அந்த வேளையில தான் நம்ம ஒருபோதும் நம்முடைய தாழ்மையை இழந்து விடவே. Hallelujah. Hallelujah. Look at David. தாவீதை பாருங்க. He was lifted up to such heights. அவ்வளவு பெரிய உயரத்துக்கு தேவன் அவனை கொண்டு வந்தார். He came from a shepherd to become the king of the land. அவன் ஆடுகளுக்கு பின்னாடி போன ஒரு மனுஷன் அவன் அந்த தேசத்துடைய ராஜாவாய் மாறினான். Today the Bible says when he died of a full age. He was filled with honor and glory and he was such a rich man. அவன் மரித்த பொழுது அவன் பூரண வயசுல மரிக்கிறான். அவன் மரித்த பொழுது அவன் சேர்த்து வைத்த சொத்துக்கும் அவன் சேர்த்து வைத்த பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் மரங்களுக்கும் கணக்கே இல்லைன்னு வேதம் சொல்லு. அவ்வளோ சேர்த்துட்டாங்க, அவ்வளோ பணக்காரனா அவன் சாகுறான். ஆனால் அவன் சொல்லுவான், ஆண்டவரே என்னை இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நானும் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் ஆண்டவரே. Hallelujah. He never forgot his beginnings. அவன் தன்னுடைய ஆரம்பம் இன்னதென்பது அவன் மறக்கவே இல்லை. He always believed and always remembered, I'm still the little shepherd boy that God picked me up. அவனுடைய இருதயத்தில் தொடர்ந்து இருந்த எண்ணம் ஒண்ணுதாங்க, நான் ஆடுகளுக்கு பின்னாக திரிந்த என்னை கர்த்தர் எடுத்து அவர்தான் என்னை இந்த இடத்துல வைத்தார். Hallelujah. Like Apostle Paul, after all the ministries, he would say, I am the least of all apostles and the greatest sinner of all sinners. இவ்வளவு பெரிய ஊழியங்களை எல்லாம் நிறைவேற்றி முடித்ததற்கு பின்பு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அப்போஸ்தலரில் நான் சிறியவன், பாவிகளிலே பிரதானமான பாவி நான். இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சம் உயர்ந்துட்டா போதும், கொஞ்சம் கிருபை வந்தா போதும், கொஞ்சம் ஆண்டவர் பயன்படுத்திட்டா போதும், அவங்க தோரணையே மாறிடுது பாருங்க. தோற்றம் மாறிடுது, துணி மாறிடுது, எதிர்பார்ப்பு மாறிடுது, அவங்க எல்லாம் மாறிடுது. கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அப்படியா உனக்கு இவ்வளோலாம் மேலே வர முடியாதுப்பா, நீ இதே லெவலில் இருந்துக்கொண்டு உட்கார வச்சுருவாரு. கர்த்தர் நம்மளை தொடர்ந்து ஆசீர்வதிக்கணும்னா ஆரம்பத்தில் எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்தோம்னா கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. 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 தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, அந்த தாழ்மையை கர்த்தர் கடைசி வரைக்கும் பார்த்தாருன்னா இன்னும் தூக்கிட்டே இருப்பாரு.
நம்ம தாழ்மை எல்லாம் கொஞ்சம் அப்படி எழும்ப ஆரம்பித்தோம். ஆண்டர் அப்படியா, சரி உட்காந்துக்கோ, இந்த லெவலோட உட்கார், அதுக்கு மேலே எழும்பாதுன்னு உட்கார வச்சுருவார். எனக்கு ஒன்று தெரியும், தேவன் உயர்த்த நினைத்த மனுஷனை ஒருவனும் தடுக்கவும் முடியாது, தேவன் தாழ்த்த நினைத்த மனுஷனை யாரும் உயர்த்தவும் முடியாது. அதான் உண்மை. அப்போ நம்மை உயர்த்துகிற அதே கரமும் நம்மை தாழ்த்த முடியும் அப்படின்னு நம்ம பயத்தோடே இருக்கணும். எந்த நேரமும் அந்த பயம் நமக்கு இருக்கணும். கர்த்தர் நம்மளை பயன்படுத்த முடியும்னா அதே நேரத்தை தூக்கி வீசவும் கர்த்தரால் முடியும். அந்த பயத்திலேயே நம்ம இருப்போமானா நம்மை பற்றி பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. We'll always be humble. நாம் எப்பொழுதுமே அப்போ தாழ்மையாக இருந்துரும். Lord, thank you for the victories. ஆண்டவரே நீர் கொடுத்த எல்லா வெற்றிக்கும் நன்றி ஆண்டவரே. Thank you for the blessings. ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. Thank you for the openings. ஆண்டவரே நீர் கொடுத்த எல்லா திறவுண்ட வாசல்களுக்காக நன்றி. And all these came from you. இது எல்லாமே உம்மிடத்திலிருந்து வந்தது. And therefore I will give this back to you. ஆகவே நான் திரும்ப எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறேன். Hallelujah. 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 I say, how does blessings come to us? நமக்கு வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதங்கள் வருகிறது? Sometime others' problems can become our benefit. சில வேளைகளிலே மற்றவருடைய பிரச்சனை நமக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. Others' failures can become our success. மற்றவருடைய தோல்வி நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றியாய் மாறுகிறது. Others' destruction can become our construction. மற்றவருடைய அழிவு நம்முடைய கட்டுமானமாய் மாறுகிறது. Others' disperse can become ours gathering. மற்றவர்கள் வேண்டாம் என்று விடுகிறது நாம் சேர்க்கிற ஒரு காரியமாய் மாறுகிறது. God can bless us in mysterious ways. தேவனாகிய கர்த்தர் நாம் அறியாத வழிகளிலும் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவன். The rejection of Saul became the appointment of David. அங்கே சவுல் தள்ளப்படுகிறான், ஆனால் தாவீதோ ராஜாவாக மாறுகிறான். But in all heights, எல்லா விதமான உயரங்களிலும் humble before God and man. தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் தாழ்மை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. The final one. மூன்றாவது கடைசி காரியத்தை பேசுகிறேன். How does God bless us? தேவனாகிய கர்த்தர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார்? Deuteronomy chapter 7 verse 6 to 8. உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். For you are a holy people unto the Lord your God. The Lord your God has chosen you to be a special people to himself above all people that are upon the face of the earth. The Lord did not set his love upon you, nor chose you because you were more in number than any people, for you were fewest of all people. But because the Lord loved you, and because he would keep the oath which he swore to your fathers, the Lord brought you out with a mighty hand and redeemed you out of the house of bondmen from the hand of Pharaoh, the king of Egypt. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்துள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தனமிடாகிய எகிப்தில் நின்றும் அதன் ராஜாவாகிய பார்வோனின் கை நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. This passage talks about the blessing that the people of Israel inherited through God. தேவனாகிய கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களாகிய தாம் தெரிந்து கொண்ட மக்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். And Joshua chapter 24 verse 13 explains this a little further. நீங்கள் யோசுவாவுடைய புத்தகம் 24ஆம் அதிகாரத்துடைய 13வது வசனத்தை பார்ப்பீர்களானால் அது இந்த பகுதியை சற்று விளக்கமாகவே சொல்லுகிறது. It says, I have given you a land for which you did not labor, and cities which you have not built, and you dwell in them. Of the vineyards and the olive yards you have not planted, but yet you eat. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத் தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றான். கவனிச்சீங்களா அவங்க ஆசீர்வாதத்தை? Did you notice the blessings? நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை கவனித்து பாருங்க. Who are these people? யார் இந்த ஜனங்கள்? They were all bondmen in Egypt.
அவர்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தவர்கள். 430 years of bondage and slavery. 430 வருட அடிமைத்தனமாக அவர்கள் எகிப்து தேசத்திலே இருந்தவர்கள். For generations together they were bondmen. இவர்கள் தலைமுறைகளாக அடிமைகள். And you know, today what are they enjoying? இன்னைக்கு அவங்க எதையெல்லாம் அனுபவிக்கிறாங்க பாருங்க. The Bible says God gave them a land they did not labor for. அவங்க பண்படுத்தாத நிலத்தை தேவன் அவங்க கையில கொடுத்தாரு. இவங்க கஷ்டப்பே படல, அவங்களுக்கு அந்த நிலம் கிடைச்சிச்சு. And God gave them cities they did not even build. இவங்க கட்டாத பட்டணங்களை கர்த்தர் அவங்க கையில கொடுத்தாராம். He gave them, you know, vineyards and oliveyards to them which they did not plant, but still they were eating the fruits. இங்க ஒலிவ மர தோப்புகளும் அதே போல திராட்சை தோட்டங்களும் இவங்களுக்கு கிடைச்சது. இவங்க வச்சு உண்டாக்கினது இல்ல, அதுவா அவங்களுக்கு கிடைக்குது. And they are eating of the fruit. அதனுடைய கனிகள் எல்லாம் இவங்களே சாப்பிடுறாங்க. Look at the blessings they received for the 40 years. 40 ஆண்டுகள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு வந்த பொழுது அவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை பாருங்க. Every day they were not getting food from Saravana Bhavan or Vasanta Bhavan or any Bhavan, they were getting it from heaven. பாருங்க, 40 வருஷம் சாப்பாடு சரவண பவன்லயும் வசந்த பவன்ல இருந்து வரலங்க, பரலோக பவன்ல இருந்தே வருது. Hallelujah. Amen. He gave them the food of angels. Manna came from heaven. அது தூதர்களுடைய அப்பத்தை ஆண்டவர் வந்து இவங்களுக்கு கொடுக்கிறாரு சாப்பிட சொல்லி. Who are these people? யாருங்க இவங்க? Never forget, they were all slaves. இவங்க 400 வருஷம் அடிமைகளாக இருந்த கூட்டத்தார். Heaven's food coming down. இப்பொழுது பரலோகத்தினுடைய சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்குது. What is the water they were drinking? அவங்க எங்க தண்ணீர் குடிக்கிறாங்க? Not even Bisleri water or Aquafina. They were drinking straight from the rock, fresh water. அக்வாஃபினாவோ டிஸ்டிலரி வாட்டரோ இல்லைங்க, நேர கண்மலையின் தண்ணீரை குடிக்கிறாங்க. If they want non-veg, you know, quails will come. அவங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடணுமா, உடனே பார்த்தா காடைகளா வந்து நிரம்பிடும். No frozen food, fresh meat. அங்க ஏதோ குளிர்பாதன பெட்டியில இருந்து எடுத்து சாப்பிடுற அந்த இது இல்லைங்க, ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது. They were walking across a desert. அவங்க வனாந்திர வழியாக நடந்து வருகிறார்கள். The Bible says, வேதம் சொல்லுது, in the morning there was a cloud and the night there was a pillar of fire. காலையில பார்த்தனா மேகம் அவங்க பகல் முழுவதும் அவங்களுக்கு கூட வருது. இரவுல பார்த்தா அக்னி அவர்களோடு கூட அக்னி மதிலாக வருகிறது. Why? ஏன்? You know, in a desert the temperatures are extreme. இங்க வனாந்திரத்துல அந்த வெப்பநிலை ரொம்ப அதிகமாக உயர்ந்துரும். Morning the heat will be unbearable. அந்த காலையில் அதாவது மத்தியான நேரங்கள் எல்லாம் பார்த்தா வெயில் மிக மிக கொடுமையான வெயிலா இருக்கும். In the night the cold will be severe. அதே போல இரவுல அந்த பனியினால ஏற்படுகிற குளிரும் அதிகமா இருக்கும். The desert has extreme climates. இந்த பாலைவன பிரதேசங்களை பார்த்தீங்கன்னா முரண்பட்ட காலநிலை தான் அங்க இருக்கும். But you know, God said, okay, morning it is too hot. ஆண்டவர் சொன்னார், சரி பகல்ல நடக்கும் பொழுது உங்களுக்கு வெயில் அதிகமா இருக்கும். And therefore I will send a cloud and I will give you an air conditioning. அப்ப நான் உங்களுக்கு மேல ஒரு நல்ல மேகத்தை அனுப்புவேன், நீங்க ஏசில போன மாதிரி போயிடலாம். நிழல்லே நடந்து போங்க, வெயிலே படாது உங்க மேல, இல்ல அப்படி நடத்தினார். நைட் எக்ஸ்ட்ரீம் கோல்ட், அங்க இரவுல பார்த்தா அதிகமான குளிர். And God sent a heater. இப்ப அதுக்கு உங்களுக்கு ஹீட்டர் வேணும். Pillar of fire. அங்கே அக்னி மதிலாக அங்கே நிற்கிற அக்னி தூண் அங்கே இருக்கிறது. Oh, all warm. இப்போ உங்க எல்லா உடம்பெல்லாம் நல்லா சூடா இருக்கு. Night and day temperature is controlled. அப்ப இரவும் பகலும் அந்த வெப்பநிலையை தேவன் கட்டுக்குள்ளே வைக்கிறார். 40 years the sandals did not wear out. 40 வருடம் அவருடைய பாதரட்சைகள் பழசா போகல. 40 years the dress was not worn out. அவர்களுடைய ஆடைகள் பழதாக போகவில்லை 40 ஆண்டுகளாக. And after all this you are getting a land for free. இப்ப இதெல்லாம் முடிஞ்சு அந்த கானான் தேசத்துக்குள்ள வந்தா உங்களுடைய நிலம் உங்களுக்கு ஒரு காசுமே கொடுக்காம கிடைக்குது. Hallelujah. That's not a barren land. The Bible says a land flowing with milk and honey. அது வறண்ட நிலம் அல்ல, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நிலம்னு வேதம் சொல்லுது. Hallelujah. Hallelujah. Very fertile land. அந்த நிலம் அது உண்மையாகவே விளைச்சலை உண்டாக்கக்கூடிய அருமையான நிலம். God gave this. அப்படிப்பட்ட விளை நிலத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். Why did God give them? தேவன் ஏன் இதையெல்லாம் கொடுத்தார்? That's why he says in Deuteronomy, அதனாலே தான் உபாகத்திலே அவர் சொன்னார், உபாகமத்தின் புத்தகத்திலே in 7:7,
7ஆம் அதிகாரத்துடைய 7ஆம் வசனம். The Lord did not set his love upon you or choose you because you were more in number than any other people, but you were fewest of all people. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியாக ஜனம் என்று கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனத்திலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். But why did God give you all this blessing? ஆனால் தேவன் ஏன் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுத்தார்? In verse 8, 8வது வசனத்தை பாருங்கள். The Lord loved you, and because he would keep the oath which he swore to your fathers, that is why he gave this land. கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டதனாலே இந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்தார். Hallelujah. Hallelujah. How did this blessing come to us? இந்த ஆசீர்வாதம் எப்படி உங்களுக்கு வந்தது? Because God is a promise keeping God. காரணம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். Hallelujah. Hallelujah. He promised many 100 years ago to Abraham. எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாமாகிய முற்பிதாவுக்கு தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். I will give this land that you walk to your descendants. நீ நடந்து திரிகிற இந்த பூமியை உன்னுடைய சந்ததிகளுக்கு நான் சுதந்திரமாய் கொடுப்பேன். He did not set your love upon you because you were a great people or small minority. நீங்க ஒரு பெரிய திரள் கூட்டமா இருக்கிறதுனால தேவன் உங்க மேல அன்பு வைக்கல, நீங்களோ எண்ணிக்கைக்கு உள்ளதான கொஞ்ச ஜனமா இருந்தீங்க. But because he made a promise about you. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ உங்களை குறித்து ஒரு வாக்குத்தத்தத்தை முற்பிதாவுக்கு கொடுத்ததனாலே, that is why he is blessing you. இப்பொழுது அதை நிறைவேற்றும் வண்ணமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். Hallelujah. 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 Each and every one of us here can say this. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை சொல்ல முடியுங்க. Brother, I am blessed today not because I am a perfect person, but because God gave me his precious promises. நான் பூரண நற்குணசாலியா இருக்கிறதுனால அல்ல, தேவனாகிய கர்த்தர் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடினாலே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களால்? Hallelujah. Amen. He is a faithful God. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உண்மை உள்ள தேவன். He is a promise keeping God. அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். His covenant in our life will stay for 1000 generations. அவர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை 1000 தலைமுறைக்கான உடன்படிக்கை. Now Joshua reminds all this. இந்த காரியங்கள் யாவையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த யோசுவா நினைவுபடுத்துகிறார். And then he says, அதுக்கு பின்பாக அவர் சொல்கிறார், Joshua 24 verse 14. 13ஆம் அதிகாரத்துடைய 14ஆம் வசனத்திலே, Now therefore fear the Lord and serve him in sincerity and in truth. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து. In verse 15 he says, 15ஆம் வசனத்தை பாருங்கள். If it seems evil to you to serve the Lord, choose you this day whom you will serve. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பல் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். Do you want to serve the idols of the Egyptians or you want to serve the idols of the Amorites? இங்கே எகிப்து தேசத்திலே நீங்கள் வழிபட்ட அந்த விக்கிரகங்களையா, அங்க அம்மோன் புத்திரருடைய அந்த எமோரியருடைய தேவர்களையா நீங்கள் சேவிக்க போகிறீர்கள்? But Joshua says, as for me and my house, we will serve the Lord. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அன்றைக்கு யோசுவா சொன்னார். I tell you, the third way God's blessing comes to our life is by God's promise upon our life. மூன்றாவது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருகிற ஆசீர்வாதம் அவருடைய வாக்குத்தத்தங்களினால் உண்டாகிற ஆசீர்வாதம். And after we receive the blessing of God, அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்ட பின்பு, how does God wants us to respond to it? அந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் எப்படி பதில் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். Honor the Lord by serving him and fearing him all the days of your life. நம்முடைய வாழ்க்கை முழுவதும், நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் அவருக்கே ஆராதனை செய்து அவரையே துதித்து புகழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். Hallelujah. Honor him above everything else. எல்லாவற்றை காட்டிலும் மேலாக
அவருக்கு நாம் கனத்தை கொடுக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. More than you honor people. நீங்கள் ஜனத்திற்கு கொடுக்கிற கனத்தை காட்டிலும் மேன்மையான கனத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். More than you honor your job. உங்களுடைய வேலைக்கு கொடுக்கிற அந்த கனத்தை காட்டிலும் மேலான கனத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். More than you honor any enterprise you have in this world. உங்க வாழ்க்கையில வருகிற எந்த சந்தர்ப்பமா இருந்தாலும், எப்படிப்பட்ட நிகழ்வா இருந்தாலும், அதை காட்டிலும் மேன்மையான கனம் தேவனுக்குரியது. Keep God first. தேவனை முன்பாக வையுங்கள். Very sad though these days. இந்த நாட்களில் நடக்கிற துக்கமான காரியம், people who have been blessed by God's promise. தேவனுடைய ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தத்தினால் பெற்ற ஜனங்கள், many of them after having received the blessing forgot the Lord along the way. அவர்களில் அநேகர் இந்த வாக்குத்தத்தங்களாலே ஆசீர்வாதத்தை பெற்றதற்கு பின்பாக அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனை மறந்து போனார். There was a time they would write prayer requests and say, Pastor, please pray for me. I want a job. I'm jobless. எத்தனையோ பேர் ஒரு காலத்துல ஜெப விண்ணப்பம் எழுதி கொடுத்தாங்க. ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் ஒரு வேலை இல்லாம கஷ்டப்படுறேன் அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க. And we all prayed and you got a job. நாங்க அதுக்காக ஜெபம் பண்ணோம், ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு வேலையும் கிடைச்சிச்சு. Now you people, many of you are very busy with the job. You don't have time for God now. இப்ப அந்த வேலையில ரொம்ப நீங்க ஈடுபட்டதுனால தேவனுக்கு நேரமே இல்லாம போச்சு உங்க வாழ்க்கையில. Very busy, Pastor. ஓ பாஸ்டர், இப்ப எங்களுக்கு ரொம்ப பிஸி ஆயிட்டோம் பாஸ்டர். Very tired, Pastor. ஓ ரொம்ப களைச்சு போயிட்டோம் வேலைக்கு போயிட்டு வந்து. Pastor, I am very very occupied, Pastor. பாஸ்டர், இப்ப எனக்கு நேரமே கிடையாது, எனக்கு வேலையிலேயே நேரம் சரியா இருக்கு. No time, Pastor. நேரமே இல்லைங்க. ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல? வரணும் வரணும். கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார் ஐயா? வாக்குத்தத்தம் கொடுத்து ஆசீர்வதித்தார். எல்லா ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இப்போ என்னவா? வரணுங்க. வருவோம் வருவோம். எப்போ வருவோம்? 25 டிசம்பர் மாதம் வருவோம். 1 வருவோம். முதல் வாரம் வருவோம், மீதி வாரம் வரமாட்டோம். ரொம்ப பிஸி நாங்கள்லாம் இப்போ. ஏன்னா கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதித்தார் பார்த்தீங்களா? அப்படி கிடையாது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும் போது என் கனம் வேலைக்கல்ல, என் வேலையை கொடுத்த கர்த்தருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அவரை முதல் நிலைப்படுத்தணும். அவரை விட்டுட்டு எந்த வேலை பின்னால ஆண்டு கொடுத்தா அந்த வேலைக்கு பின்னால போறது கர்த்தர் நமக்கு வேலை கொடுக்கல. அவரை சேவிக்கும்படி கர்த்தர் அழைக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் அமோரியருடைய விக்கிரகம், எகிப்தின் விக்கிரகம், அந்த வேலை இந்த வேலை இதில் தான் பிஸியாக இருக்காங்களே தவிர பிஸ்னஸ் ரொம்ப பாவம், தலையை வெடிச்சிடுற மாதிரி பிஸ்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு பாருங்க. ஆசீர்வாதம் இப்போ கர்த்தரை தேடுறதுக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை, டைம் இல்லை. பாஸ்டர் ஜோம் பண்ணிக்கணும், டைம் வரணும்னு ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணுவோம். நல்ல டைம் வர்றதுக்காக இனிமேல் என்ன பண்ணுவோம்? ஜோம் பண்ணுவோம். இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வேலைகள் ரெண்டாவது, கர்த்தர் முதலாவது. தினந்தோறும் அவரை தேடுவது, அவரை ஆராதிப்பது. ஐயா இந்த பணம் எப்படி ஐயா என் கையில் வந்துச்சு? இந்த ஆஸ்தி எப்படி வந்துச்சு? இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சு? இந்த பேங்க் பேலன்ஸ் எப்படி வந்துச்சு? இந்த பட்டம்லாம் எப்படி வந்துச்சு? இந்த படிப்பெல்லாம் எப்படி வந்துச்சு? இந்த அந்தஸ்து எப்படி வந்துச்சு? இந்த ஆஃபீஸ் எப்படி வந்துச்சு? கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்த கர்த்தர் சொல்ற, என்னை நோக்கிப்பார், என்னை முதல் நிலைப்படுத்து. நிறைய பேர் ஆண்டவர் வைக்க வேண்டிய இடத்துல வேலையை வச்சிருக்கோம் முதலாவது, நம்முடைய பணத்தை முதலாவது வச்சிருக்கோம், வருமானங்களை முதல் நிலைப்படுத்துறோம். பாருங்க இன்னைக்கு நண்பர்கள் ரொம்ப முக்கியமாயிட்டாங்க. எங்க பிரதர் சர்ச்சில் காணோம்? ஃப்ரெண்டை பார்க்க போனேன் பிரதர். எங்க பார்க்க போனேன்? ஃப்ரெண்டை பார்க்க போனேன். ஐ வென்ட் டு see friends. How did you get those friends in the first place? அந்த ஃப்ரெண்ட் எப்படிப்பா கிடைச்சாங்க உனக்கு? உன் அந்தஸ்தில் ஃப்ரெண்ட் எப்படி கிடைச்சாங்க? அந்த அந்தஸ்தில் கர்த்தர் உயர்த்தினதுனால தான் உனக்கு அந்த அந்தஸ்தில் ஃப்ரெண்டு கிடைச்சான். கர்த்தர் உன்னை அந்த இடத்துல உயர்த்தினதுனால தான் அந்த அதிகாரி உனக்கு தெரியும். அந்த அந்தஸ்தை பார்த்துக்கிட்டு ஆண்டவரை விட்டுறக்கூடாது. இதையெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதித்தாண்டதை விட்டுட்டு அதே இதில் கூடாதோட முறுமுறுத்துருப்பான் தானா. என்ன ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர்ட்ட எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு விட்டு 40 வருஷமாக சாப்பிட்டு விட்டு என்ன பெரிய சாப்பாடு, என்ன ஆசீர்வாதம். அப்படியா? ஒருத்தரையும் நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் உள்ள பிரவேசிக்காமல் பண்ணிடுவேன் ஆண்டு அப்படியே உடன்படிக்கை முறிச்சிட்டார். நீ உடன்படிக்கை உண்மை இல்லாத போது நானும் உடன்படிக்கை என்ன பண்ண மாட்டேன்? நிறைவேற்ற மாட்டேன். நான் சொல்லுவேன், துக்கமான காரியம் இது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது நடந்தது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரையும் பார்க்கலும் யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் எதுக்கு பைக்கு கொடுத்தாரு? எதுக்கு காரு கொடுத்தாரு? எதுக்கு எல்லா ஆசீர்வாதம் கொடுத்தாரு? எல்லாம் பணத்தை எதுக்கு கொடுத்தாரு? கர்த்தரை தேடுறதுக்கு. கர்த்தரை தேடுறதுக்கு. ஓய்வு நாளை நீ அசட்டை பண்ணாம
உன் சொந்த வேலையை செய்யாம, உன் சுய இஷ்டத்தை எப்படி நடக்காம, உன் சுய பேச்சை பேசாம கர்த்தரை தேட வேண்டும். கார் வாங்கி பைக் வாங்கி எல்லாம் வாங்கி ஊர் சுத்துற கிடையாது. கர்த்தரை தேடுறதுக்கு கர்த்தரை முதல் நிலைப்படுத்துங்க. ஆசீர்வாதத்தை அல்ல, ஆசீர்வதிக்கிற தேவனை மறந்து போகவே கூடாது. Keep him first in your life. உங்களுடைய வாழ்க்கையில தேவனை முதலாவது இடத்துல வைங்க. I know it is easy for me to give you a very pleasing sermon. இந்த இடத்துல உங்களை பிரியப்படுத்துறதுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. It is not tough for me. அது உண்மையா ஒரு பெரிய விஷயம் இல்ல. I know when I speak words like this, when I am harsh with the teaching, some of you can be very sad. எனக்கு ஒண்ணு தெரியுங்க, இப்படிப்பட்ட கடுமையான உபதேசங்களை உங்களுக்கு முன்பாக செய்யும் பொழுது உங்களில் பலருக்கு என்ன பிடிக்காம போகலாம். But I am not here to please any of you. ஆனா உங்களை பிரியப்படுத்தும்படி நான் இங்கே நிற்கவில்லை. I have to preach the word of God. நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்படியே நிற்கிறேன். Hallelujah. Hallelujah. Our sincere prayer and desire is that you will not only receive a blessing, but you will remain in that blessing. எங்களுடைய உண்மையான விருப்பம் எல்லாம் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுகிற ஜனங்களாக மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதத்திலேயே வாழுகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். Hallelujah. That blessing should never be removed. அந்த ஆசீர்வாதங்கள் உங்களை விட்டு போக கூடாதுங்கறதாங்க உங்களுடைய விருப்பம். Look at the Israelites. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள். When they forgot God, அவர்கள் தேவனை மறந்தார்கள். when they dishonored God, அவர்கள் தேவனை கனப்படுத்த தவறினார்கள். for them the people, the neighbors around them were becoming more important than God. அப்பொழுது அந்த காலகட்டத்திலே அவர்களை சுற்றி இருந்த ஜாதியார் தேவனை காட்டிலும் பெரியவர்களாக அவர்களுக்கு தோன்றினார்கள். And their gods and their festivals and their busyness, they made them forget God. அந்த புறஜாதிகளுடைய தேவர்கள், அவர்கள் கொண்டாட்டங்கள், அவர்களுடைய ஆராதனைகள் தேவனை மறக்க பண்ணினது. What did God do? ஆனா தேவன் என்ன செய்தார்? He scattered them from the land. He gave them to many nations around the world. ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த நிலத்திலிருந்து அவர்களை உலகத்துடைய பல பகுதிகளுக்கு சிதறடித்தார். That should never come to a child of God. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கவே கூடாது. As I told you in the beginning, we have to be very cautious. ஆகவே தான் நான் முதலாவது சொன்னேன், நாம் மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். The same God who has the power to plant us also the power to pluck it out. தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருக்கிற அதே தேவன் அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து போடுவதும் அவராலே கூடும். So we are standing before a powerful God. நானும் நீங்களும் ஒரு வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். What will I do to him? நான் அவருக்கு என்ன செய்ய முடியும்? I will hold on to the hand of God when I am blessed. நான் என்னை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அவருடைய கையே நான் பற்றிக் கொள்வேன். I will be humble when the Lord will bless me. தேவன் என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது அவருக்கு முன்பாக நான் பணிந்திருப்பேன். Number 3, I will honor the Lord in everything, even when I am blessed. தேவனாகிய கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது எல்லா காரியத்திலும் அவருக்கு கனத்தை கொடுத்து அவரையே சேவிப்பேன். Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அப்படி இருக்கணும்னு? Amen. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். நிச்சயமா சொல்ல முடியும், தேவனேர் என்னை இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நானும் என் வீடும் நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம். சாலமோனை பார்த்தா கர்த்தர் அவனோட தகப்பனை விட பயங்கரமா ஆசீர்வதிச்சார். ஆனா அவன் முடிவை பார்த்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமாக தான் அவன் வாழ்க்கை போயிடுச்சு. எல்லா நன்மையும் வச்சு எல்லா பணத்தையும் சம்பாரிச்சு குடிகாரனா 1000 பெண்களை அவன் திருமணம் செய்து என்ன பரிதாபமான வாழ்க்கை அவன் வாழ்க்கை முடிந்தது பாருங்க. நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கவே கூடாது. எல்லா ஆசீர்வாதங்களிலே உம்மை நான் உயர்த்த வேண்டும். ஒரு அழகான பாட்டு ஒன்று தமிழில் நம்ம பாடுவோம். கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாக என்னை சேர்க்கும் அன்பின் தூதனாக செய்யும். நீர் எனக்கு கொடுக்கறதெல்லாம் உம்மிடத்துல சேர்க்கிற ஒரு தூதனா மாறட்டும் ஆண்டவரே. தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர எனக்கு ஆவல், அதுதான் வாஞ்சை, அதுதான். ஹல்லேலூயா. எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்போமா? தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வது என்னுடைய ஆவல் இந்த பூமியிலே. ஹல்லேலூயா. தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பரத்துக்கேறும் படிகள் போலவே, பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எங்கள்
பூத்து கேடும் படிகள் போலவே என் பாதை தோன்ற கண்ணுமையா எங்கள் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. அருமையாய் என்னை அழைக்கும் அன்பின் தூதன் ஆக செய்யும் தேவனே. நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். சேர்த்து சொல்லுவோம், தேவனே நீர் எங்களை சேர்வதற்காக, எங்களை உம்மிடத்திலே சேர்ப்பதற்காக பரலோகத்தின் மகிமைகளை எல்லாம் துறந்துவிட்டு இந்த பூலோகத்திலே மானிட அவதாரம் எடுத்து வந்து எங்களை ரட்சித்தீர், எங்களை பேறு பிரித்தீர், எங்களை அபிஷேகித்தீர், எங்களை ஆசீர்வதித்தீர், எங்களை உயர்த்தினீர். ஆண்டவரே, எங்களை கனப்படுத்தினீர். ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொண்ட நாங்கள் எங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாக்கி இந்த உலகத்துக்கு வந்த உம்மை நாங்கள் புறக்கணித்து விடாதபடி நீர் தருகிற எல்லாமே உம்மை சேர்வதற்கு எங்களை வழி நடத்தட்டும். ஆண்டவரே, நீர் தகர சம்பூர்ண ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு நாளும் உம்மை கிட்டி சேரத்தக்கதாக, ஒவ்வொரு நாளும் நெருங்கி சேரத்தக்கதாக, உம்மோடு உறவாடத்தக்கதாக, உம்மோடு ஐக்கியப்படத்தக்கதாக தேவன் கிருபையாய் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் வைக்கிறோம். உம்முடைய ஆச்சரியமான கரம் எங்களை நடத்தி இன்னும் இன்னும் எங்களை கிட்ட சேர்த்து உம்மோடு நாங்கள் ஐக்கியப்பட்டவர்களாய் உம்மோடு வாழ்ந்து உம்மோடு நாங்கள் சேர எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.